இதில ஏதாவது ஒரு பாயிண்ட் கண்டிப்பா கிடைக்கும். அது உங்க லைஃப் ஸ்டைல மாற்றுன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ நம்ம சப்ஜெக்ட்ல போலாம். என்னோட இன்விடேஷன் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்குங்க. நெவர் டிபெண்ட் ஆன் சிங்கிள் இன்கம், மேக் இன்வெஸ்ட்மென்ட் டூ கிரியேட் எ செகண்ட் இன்கம். அதான் என்ன சொல்ல வராங்க, ஒரு வருமானத்த நம்பி வாழ்றது வேஸ்ட்டுங்க. இன்னொரு வருமானத்த கிரியேட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு வருமானம் இருக்கும்போதே இன்னொரு வருமானத்த ரெடி பண்ணிக்கோங்க. 2வது வருமானத்த ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்னு வாரன் பஃபட். இது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாங்க. தெரியாதவங்களுக்கு சொல்றேன் நானு. ஷேர் மார்க்கெட்ல இவரோட ஷேர் மார்க்கெட்டோட தந்தை அப்படின்னு அழைக்கிறாங்க. உலக பணக்காரர் பட்டியல்ல 10 இடத்துக்குள்ள இருக்காரு. இவர் வந்து இந்த கொரோனா வந்துருச்சுன்னுலாம் சொல்லலங்க. இவர் சொல்லி 15 வருஷம், 20 வருஷம் ஆகுதுங்க. ஒரு வருமானம் இருக்கும்போது இன்னொரு வருமானத்த நீங்க உறுதிப்படுத்திக்கோங்க அப்படின்னு. இதுல பெரும்பாலும் ஒரு சர்வே என்ன சொல்லுதுன்னாங்க, இந்தியால பொறுத்தவரைக்கும் 86.7% வந்து எம்ப்ளாயி தான் சொல்றாங்க இந்தியால. மீத இருக்க சில்லற தான் வந்து பிசினஸ் பீப்பிள், இன்வெஸ்டார் கேட்டகரி அந்த கேட்டகரில இருக்காங்க. அப்ப எம்ப்ளாயி வர்க்கத்த மட்டுமே வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்க இந்த இந்திய நாட்டுல, இந்த பர்ட்டிகுலர் கோவிட் வந்து பெரிய பாதிப்ப உண்டாக்கிருச்சுங்க. இதுல இன்னும் ஒரு சிலர்ட்ட போய் கேட்டா என்ன சொல்றாங்க, "ஏங்க நான் வந்து 30 நாள் வேலை செஞ்சா எனக்கு கம்பெனி சம்பளம் குடுக்குது. நான் இன்னொரு 2வது வருமானத்த நோக்கி போனா, நான் கம்பெனிக்கு நான் துரோகம் பண்றதா அர்த்தமாயிடுமே." கண்டிப்பா. துரோகம் தான். ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்க டைம்ல, அந்த 8 மணி நேரத்துல நீங்க இன்னொரு வருமானத்த தேடுனீங்கன்னா, அது துரோகம் தான். பட் இங்க நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னாங்க, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குங்க. அதுல 8 மணி நேரம், ஏன் 10 மணி நேரம் கூட வேலை செஞ்சதா வச்சுக்கோங்க. மீத இருக்க டைம்ல நீங்க தூங்குற டைம் ஒரு 7 மணி நேரம் ஒதுக்குனீங்கன்னா கூட, லெஷர் டைம்னு கொஞ்சம் கிடைக்கும் உங்களுக்கு. 4 மணி நேரமோ, 5 மணி நேரமோ, 6 மணி நேரமோ. அதுல ஜஸ்ட் ஒரு 2 ஹார்ஸ், 3 ஹார்ஸ் 2வது வருமானத்த எப்படி நம்ம உருவாக்கலாம்? எப்படி கிரியேட் பண்ணலாம்? அப்படின்னு நீங்க யோசிச்சாலே போதுங்க. அது உங்கள கொண்டு வந்து சேர்த்துருங்க அது. இது தப்பு கிடையாதுன்றதுக்கு நான் சில எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ராம்ராஜ் நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. வேஷ்டி சட்டைனாலே ராம்ராஜ் தான் சொல்லுவோம் நம்ம. அந்த மனுஷன் இந்த கோவிட் டைம்ல சும்மா இல்லங்க. ஏன்னா வேஷ்டி சட்டை இப்ப இந்த டைம்ல வாங்க மாட்டாங்கன்னு தெரியும். ஏன்னா வீட்ல எல்லாரும் ஒரு லுங்கியோட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். லேடீஸ் ஒரு நைட்டியோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல அவன் துணிமணிய எப்படி விக்கணும்னு யோசித்தாங்க. யோசித்து முடிச்சு என்ன பண்ணாங்க, இதுக்கு இந்த டைம் என்ன டிமாண்ட்? அப்ப மாஸ்க் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி மாஸ்க் அனுப்பிச்சாங்க. அவங்க 2வது வருமானத்த உறுதிப்படுத்திட்டாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் நேரம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் நம்ம அடுத்த லெவல் போறதுக்கு என்னன்றத தான் யோசிக்கிறானே தவிர, ஒரு 6 மாசம் ஆகட்டும், 1 வருஷம் ஆகட்டும் நம்ம கம்பெனிய மூடி வைப்போம். லேபர்ஸ்க்கு சும்மா சம்பளத்த குடுப்போம். இல்ல பாதி பேர அனுப்பிச்சு விடுவோம்னு அவங்க யோசிக்கலங்க. ஊபர் டாக்ஸி நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. ஃபோன் பண்ணா டாக்ஸி வந்து வீட்டு வாசல்ல வந்து நிக்கும். இன்னைக்கு யாரும் கால் டாக்ஸில போ முடியாதுங்க. அப்ப இந்த இடத்துல அவன் என்ன யோசித்தான் பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் வீட்ல கொண்டு போய் சாப்பாடு குடுக்குறதுக்கு நம்ம ஆளுகள வேலை செய் யூஸ் பண்ணா என்ன அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சான். இந்த இடத்துல அவன் சக்சஸ் ஆனான். சொல்லவே வேணாங்க. உலக பணக்கார பட்டியல்ல இவரும் உள்ள நுழைஞ்சுட்டாருங்க. ஜியோ, அம்பானி. ஒரு நிமிஷம் கூட அவர் வேஸ்ட் பண்றது கிடையாதுங்க. நம்மலாம் 2வது வருமானத்த பத்தி பேசியிருக்கோங்க. அவர் 10, 15, 20 அப்படி வருமானம் போயிட்டு இருக்காரு. இப்ப ரீசென்ட்டா Facebook கூட டை அப் பண்ணியிருக்காரு. அவ்வளோ ஏன் இத கவனிச்சீங்கன்னா தெரியுங்க. ரோட்ல பிளாட்ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா, ஹெல்மெட் வித்துட்டு இருப்பாங்க. நல்லா கவனிங்க. ஹெல்மெட் வித்துட்டு இருக்கிறத நம்ம நெறைய தடவ பார்த்துருப்போம் நம்ம. ஆனா இந்த டைம்ல ஹெல்மெட் யாரும் வாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, அந்த ஆளுக கூட, அந்த பர்ட்டிகுலர் பீப்பிள் கூட மாஸ்க் விக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் வந்து இந்த கோவிட் டைம்ல நான் சும்மா இருக்க மாட்டேங்க. இந்த இருக்கிற டைம் நான் எப்படி யுட்டிலைஸ் பண்ணணும்? என் வருமானத்த நான் எப்படி பெருக்கிக்கணும்? என்னை நம்பி என் பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்காங்க. இவங்களுக்கு நான் என்ன வழி குடுக்குறது? என்னைய நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்களே! அப்ப நான் ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணுமேன்னு சொல்லி முயற்சி பண்ணி செஞ்சுட்டு இருக்காங்க. பணக்காரங்க பணக்கார லெவல்ல திங்க் பண்றாங்க. ஏழை ஏழை லெவல்ல திங்க் பண்றாங்க. ஆனா வேலை செய்றாங்க. ஏதோ ஒண்ணு பண்றாங்க. 2வது வருமானத்த தயார்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா இங்க யாரையும் நான் தப்பா சொல்லங்க. டியர் ஃபிரெண்ட்ஸ் என்னை எதுவும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். இதுல பர்ட்டிகுலரா எங்க ஸ்ட்ரக் ஆகுது தெரியுங்களா? எம்ப்ளாயியா இருக்கிறவங்க மட்டும் தான் ரொம்ப ரொம்ப யோசிக்கிறாங்க. அவங்க ஒரு வட்டம் போட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த கம்ஃபோர்ட் ஜோன்ல இருக்காங்க. இங்கேருந்து அடுத்து ஒரு கால் எடுத்து வைக்கிறதுக்கு தயங்குறாங்க. நம்மளுக்கு தான் 30 நாளாச்சு சம்பளம் குடுத்துறாங்களே. ஆனா இப்ப அது ரொம்ப புரிய வச்சுருச்சுங்க. முடியலங்க. வெளியில சொல்ல முடியலங்க. நம்ம கண்ணெதுக்க பார்க்குறோம். எவ்வளோ பேர் சம்பளம் இல்லாம கஷ்டப்படுறாங்க. எவ்வளோ பேர் அவங்க ரெகுலர் லைஃப்ப வந்து குறைச்சுக்கிட்டு ரொம்ப மிடில் கிளாஸுக்கும் கீழ போய் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப இதெல்லாம் மாறணும் அப்டின்னா, நம்ம 2வது வருமானத்த இன்னையிலருந்து இந்த செகண்ட்லருந்து நம்ம உறுதிப்படுத்தணுங்க. இல்லங்க என் கம்பெனி தொறக்குங்க. 1 மாசம் கழிச்சு தொறக்கும். இல்ல 2 மாசம் கழிச்சு தொறக்கும். தொறந்தோனே நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ட்ட கொஞ்சம் காசு இருக்கு. இத வச்சு நான் வீட்ல சமாளிச்சுக்கிறேன் அப்டின்னா, இது ரைட் டைம் கிடையாதுங்க ஃபிரெண்ட்ஸ். இந்த இடத்துல நம்ம முடிவெடுத்தாகணும். நான் கோவிட்ல எவ்வளவோ பேர் வருத்தப்பட்டுருக்காங்க. எவ்வளோ பேர் இழந்திருக்காங்க. எத்தனையோ விஷயம் வந்து நம்ம வீட்ல இருக்க மக்கள நம்ம இழந்துட்டு உட்கார்ந்துருக்கோங்க. ஆனா இந்த இடத்துல, இந்த பர்ட்டிகுலர் கோவிட்ல ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் எது அப்டின்னு கேட்டீங்கன்னா, நம்மள செல்ஃப் அனலைஸ் பண்றதுக்கு இது ஒரு ஆப்ஷன்ங்க. நெறைய டைம் குடுத்தாச்சுங்க. இந்த டைம்ல நம்ம பரிசோதனை பண்ணியே ஆகணுங்க நம்மள. நம்ம என்ன பண்ண போறோம்? என்ன செய்ய போறோம்? நம்ம லைஃப்ல நம்மள நம்பி நம்ம டிபெண்டன்ட் இருக்காங்க. அவங்க லைஃப்க்கு நம்ம என்ன கேரண்டி குடுக்க போறோம்? அப்ப இதுக்கு உண்டான வாய்ப்பு தாங்க அந்த 1 மணி நேரம். நீங்க எந்த அளவுக்கு கவனிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குங்க. நீங்க பாட்டுக்கு சிஸ்டம் ஆன் பண்ணிவிட்டோ, இல்ல ஃபோன ஆன் பண்ணிவிட்டோ என்னத்தையும் பேசிட்டோம். நமக்கு என்ன வந்துச்சு அப்டின்னா, ஒண்ணும் பிரச்சனை இல்லங்க. இந்த 850 850 பீப்பிள்ல எனக்கு 10% உள்ள வந்தா கூட போதுங்க.
அவங்க லைஃப் ஸ்டைலை மாத்தி கொடுத்த பெருமை எனக்கு இருக்குங்க. ஏன்னா 2019 வரைக்கும் இந்த பிரசன்டேஷனை நான் ஒரு பிசினஸா தாங்க பண்ணேன். டு பி வெரி ஃப்ராங்க், நான் பிசினஸா தான் பண்ணேன். ஆனா எப்ப 2020ல கோவிட் டச் ஆச்சோ, அதுல இருந்து எங்க டோட்டல் டீம் இந்த பிரசன்டேஷனை ஒரு சர்வீஸா தாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது மூலியமா ஒரு 10 பேர் லைஃப் மாறக்கூடாதா? ஏன்னா இன்னைக்கு இந்த கோவிட்ல வந்து பணம் இருந்தா போதுங்க. சில நேச்சர் கேலமிட்டி இருக்கு. பணம் இருந்தாலும் முடியாது. ஏன்னா ஃப்ளட் வந்தது பார்த்தோம். வசதியானவங்க கூட ரோட்ல தட்ட தூக்கிட்டு வந்து நின்டாங்க. ஆனா இந்த மாரி கேலமிட்டி வந்து பணம் இருந்தா சமாளிக்க முடியுங்க. அப்ப இந்த டோட்டல் பிரசன்டேஷன் வந்து நிதி சுதந்திரம் எப்படி அடையிறது அப்படின்றதுக்காக தான் இந்த சுதந்திரம். இந்த பிபிடி மீட்டிங். அதிகபட்சமா ஒரு 1 மணி நேரங்க. கொஞ்சம் கவனிச்சு கேட்டீங்க அப்படின்னா, இதுல ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்க லைஃப் ஸ்டைல மாத்துன்றத என்னால உறுதியா சொல்ல முடியும். அப்ப இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல இந்த லாக்டவுன் சினரியோன்னு ஒண்ணு சொல்லுது பாருங்க. ஒரு ரிப்போர்ட் சொல்லுதுங்க. கிட்டத்தட்ட 51% பீப்பிளுக்கு வேல போகுது அப்படின்றான். அதுவும் பர்ட்டிகுலரா யூத் 30லேருந்து 35 வயசு பசங்களுக்கும், 20லேருந்து 25 வயசு பசங்களுக்கும் வந்து வேலை ரொம்ப ரொம்ப ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்றாங்க. இதுல மேஜர் ஏரியா என்னென்ன கரெக்ஷன் ஆகுதுன்னு பாருங்க. என்ஆர்ஐ, மேனுஃபேக்சரர்ஸ், ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், ஐடி இண்டஸ்ட்ரீஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், எக்ஸ்போர்ட்ஸ், இம்போர்ட்ஸ், ஆயில் அண்ட் கேஸ், டூரிசம், தியேட்டர்ஸ் அண்ட் மால். நெறைய இருக்குங்க. நான் மேஜர் ஏரியா மட்டும் எடுத்திருக்கேன். இப்ப இதெல்லாம் ஒரு ஹெட் தான் சொன்னேன் நானு. என்ஆர்ஐ, மேனுஃபேக்சரர்ஸ், ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு ஒரு தலைப்பு மட்டும் தான் நான் வாசிச்சேங்க. ஆனா ஒவ்வொரு தலைப்புக்குள்ளேயும் எத்தன மக்கள் ஒளிஞ்சிருக்காங்கன்னு கேட்டா உங்களுக்கே தெரியுங்க. ஒரு மேனுஃபேக்சரர்ஸ்னா தனிப்பட்ட ஆளா ஒரு மேனுஃபேக்சர் பண்ண முடியாதுங்க. அங்க 500 பேரோ, 1000 பேரோ வேலை செய்வாங்க. ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ்ல 40 பேரோ, 50 பேரோ, 100 பேரோ வேலை செய்வாங்க. இது மாரி டெக்ஸ்டைல், ஐடி இண்டஸ்ட்ரீஸ், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒட்டுமொத்தம் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா, நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 40-50% ஆஃப் பீப்பிள் இதுக்குள்ள அடங்கியிருப்பாங்க. இந்த மேஜர் ஏரியால. யோசித்து பாருங்க, ஒரு என்ஆர்ஐ பீப்பிள் வந்து 10,00,000 15,00,000 வெளிநாட்டுல சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அவங்க வேலை இல்லாம இப்ப இந்தியாவுக்கு வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஒருவேளை இந்த லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் இங்க எங்கேயோ வேலை கிடைக்குங்க. வேலை கிடைச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் மினிட். வேலை கிடைச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வெளிநாட்டுல குடுக்குற மாரிலாம் 10,00,000 15,00,000 சம்பளம் கிடைக்காதுங்க. இங்க இந்தியால என்ன சம்பளமோ அதான் குடுப்பாங்க. ஆனா, அதுக்கு முன்னாடி ஒரு 10, 15,00,000 சம்பளம் வாங்கியிருந்தாரு பார்த்தீங்களா? அதுக்கு உண்டான லைஃப் ஸ்டைல அவர் மாத்தி வச்சிருப்பாருங்க. இப்ப அதுலருந்து கீழ இறங்கி வரணும்னா ரொம்ப கஷ்டங்க. அப்ப இதோட முடியுதான்னு கேட்டா, இது இன்னும் தொடரும்ன்றாங்க. ஆனா அது பெர்மனன்ட் கிடையாது. ஒரு சூரியன மேகம் மறைச்ச மாரி. இந்த மேகம் எப்ப விலகும், எப்ப சூரியன் தெரிவார்ன்னு தெரியாதுங்க. இந்த வருஷம் முடியுன்றாங்க. அடுத்த வருஷம் வரும்ன்றாங்க. நெறைய சைனால ப்ராடக்ட் வந்து டூப்ளிகேட் ப்ராடக்ட் தான் வந்துட்டு இருக்கு. ஆனா அந்த கொரோனா மட்டும் ஒரிஜினல் அனுப்பிச்சு வச்சுட்டாங்க சைனாலருந்து. இது எப்ப போகும்னு தெரியல. ஆனா இதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்ம லைஃப் முடிஞ்சு போயிடுங்க. இந்த இடத்துல ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணுங்க. ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாகணுங்க. அப்ப இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல, நம்ம ஹார்ட் ஒர்க் பண்றதா, ஸ்மார்ட் ஒர்க் பண்றதான்றது கொஸ்டின் ஆகுதுங்க. ஏன்னா வெளில போ முடியாது. அப்ப நம்ம வீட்டுக்குள்ள இருந்துட்டு என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா வீட்டுக்குள்ள இருந்தும் பிசினஸ் பண்ண முடியும்னு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, அது பேரு தான் ஸ்மார்ட் ஒர்க்ங்க. இன்னைக்கு உலக பணக்கார பட்டியல போய் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, டாப் 10ல இருக்கவங்க அத்தன பேருமே ஸ்மார்ட் ஒர்க்ல தான் பணம் பார்த்துருக்காங்க. அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க. அந்த காலம்ன்றல்ல ஒரு 10, 15 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லுவாங்க. "அப்பா அவன் 14 மணி நேரம் வேலை செய்றான்ப்பா. 20 மணி நேரம் வேலை செய்றான்ப்பா. சரி எவ்வளோப்பா சம்பளம் வாங்குனான்? ரூ. 15,000 சம்பளங்க. ரூ. 20,000 சம்பளங்க" அப்படின்னு. ஆனா இன்னைக்கு ஸ்மார்ட் ஒர்க்ன்ற பேர்ல ஏசி ரூம்ல ஒரு 1 மணி நேரம் உட்கார்ந்து ரூ. 1,00,000 சம்பாரிச்சுட்டு போயிடுறாங்க. அப்ப இந்த இடத்துல 1 மணி நேரம் உங்களுக்கு ஸ்மார்ட் ஒர்க்க பத்தி தான் சொல்லப் போறேங்க. கொஞ்சம் நீங்க கவனிக்கணுங்க. ஏன்னா இது ஃபுல்லா நியூ டெக்னாலஜி சம்மந்தமா இருக்கனால, கொஞ்சம் கவனிக்காம ஒரு பேஜ விட்டுட்டு அடுத்த பேஜ்ல உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கு புரியறது கஷ்டமாயிடும். பிரெடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ் இஸ் ஃபார் இன்டெலக்சுவல்ஸ். அதாவது ஒரு துறைய அறிந்து இல்ல அறிவார்ந்து செயலாற்றுங்க. நீங்க சக்சஸ் ஆயிடுவீங்கன்னு சொல்றாங்க. நம்ம நெறைய விஷயத்த தாண்டி வந்துட்டோம். ஆனா இப்ப அத நெனச்சு ஃபீல் பண்றோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொன்னாப்பா நம்ம கேட்காம விட்டுட்டோம். அத செஞ்சிருந்தா இன்னைக்கு நம்ம வசதியா இருந்திருப்போம். அப்படின்னு நெறைய ஃபீல் பண்ணியிருப்போம் நம்ம. அத நம்ம எவ்வளோ கடந்து வந்திருக்கோன்ற துறையில எடுத்தோம்னா நெறைய இருக்குங்க. அதுல நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில விஷயத்த மட்டும் நான் ஹைலைட் பண்றேன் பாருங்க. ரியல் எஸ்டேட் மார்க்கெட் 15, 20 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் சொல்லி ஒரு இடம் வாங்கி போட்டவங்கலாம் இன்னைக்கு கோடிக்கணக்குல பணம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அதோட வளர்ச்சி பெருசா வளர்ந்துருச்சுங்க. இல்ல ஒரு லே அவுட் போடுறவங்க, அவருக்கு லே அவுட் போடணும்னே ஐடியா கிடையாதுங்க. ஃப்ரெண்ட் சொல்லி "நீ காசு வச்சிருக்கலப்பா, நீ இத வாங்கி போடு, இத பிளாட் போட்டு வித்தா இது பெருசா பணம் பார்க்கலாம் நீ" அப்படின்னு சொல்லும்போது, அவர் கையிலயும் பணம் இருக்கு. வேற பிசினஸ் பண்ண தெரியல. சரி ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டு அவர் இன்வெஸ்ட் பண்றாருங்க. இன்வெஸ்ட் பண்ணி பிளாட் போடுறாரு. பிளாட் போட்டு பெரிய அளவுல பணம் பார்க்குறாரு. கோடிக்கணக்குல பணம் பார்த்து முடிச்சுறாருங்க. இது வந்து அறிந்து செயலாற்றுதுங்க. சொன்னதுக்காக செஞ்சாரு. செஞ்சனால ப்ராஃபிட் பார்த்துட்டாரு. பெருசா பணம் பார்த்துட்டாரு. இன்டெலக்சுவல்ஸ் அறிவார்ந்து செயலாற்றுறவங்க, "இங்க நீ இடம் வாங்குப்பா, லே அவுட் போடு, உனக்கு நெறைய காசு கிடைக்கும்னு" சொன்னதோட பண்ணாம, இங்க நம்ம இடம் வாங்குனா, இந்த இடம் உண்மையிலேயே சேல் ஆகுமா? இந்த இடத்த சுத்தி ஃபியூச்சர்ல என்னென்ன வரப்போகுது? இங்க புளோட்டிங் பாப்புலேஷன் இருக்காங்களா? வருவாங்களா? இதெல்லாம் ஆராய்ந்து அறிவார்ந்து செயலாற்றுறவங்களும் ரியல் எஸ்டேட்ல பெருசா பணம் பார்த்துட்டாங்க. அத விடுங்க. ஒரு புரோக்கர்.
ஒரு மீடியேட்டர் 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நுழைஞ்சவங்க, ரியல் எஸ்டேட்ல நுழைஞ்சவங்க, கையில் 5 பைசா கிடையாது, பேக்கெட்டில் 5 பைசா கிடையாது. எனக்கு பேச தெரியும்ப்பா, நீ இடத்த காட்டு, நான் பார்ட்டியை கூட்டு வரேன், வித்து கொடுக்குறேன், எனக்கு கமிஷனை கொடு அப்படின்னு சொன்ன மீடியேட்டர் கூட கோடிக்கணக்கில் பணம் பார்த்துட்டாங்க. இதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க, மறுக்க முடியாது. ஷேர் மார்க்கெட் 10 ரூபாய்க்கு ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா இருக்கும்போது 10,000 ஷேரோ 20,000 ஷேரோ 1,00,000 ஷேரோ வாங்கி போட்டவங்க இன்னைக்கு கோடிக்கணக்கில் பணம் பார்க்குறாங்க. இந்த மார்க்கெட்டுமே இப்போ சரியான மார்க்கெட் கிடையாதுங்க. இது எல்லாமே முடிஞ்சு போச்சு. இன்னும் சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 40,000 தாண்டி போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எல்ஐசிங்க 15-20 இயர்ஸ் பேக்கு இன்சூரன்ஸ் போட்டேன்னு கேட்க மாட்டாங்க, எல்ஐசி போட்டேன்னு கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏஜென்ட்டுங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி என்னை வந்து பார்க்கும்போது சும்மா ஒரு நார்மல் பைக்கில் வந்து போனாருங்க. 15-20 இயர்ஸ் முன்னாடி எனக்கும் ஒரு ஆர்வம் இருந்ததுங்க. ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிடக்கூடாதா, ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணி நம்ம சக்ஸஸ் ஆகிடக்கூடாதா, நம்மளும் வந்து அம்பானி மாதிரி ஆட மாட்டோமா அப்படின்ற கனவுகள் அதிகமாக இருந்தது. அந்த டைமில் நான் 310 ரூபாய் 315 ரூபாய் நான் ப்ரீமியம் கட்டினேங்க. என்னோட ஏஜென்ட் என் வீட்டுக்கு வருவார், 3 மாதத்துக்கு ஒரு தடவை வருவார், வந்து என்கிட்ட ப்ரீமியம் கலெக்ட் பண்ணிட்டு போவார். ஏதோ பிஸ்னஸ்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது கரெக்டாக அவர் ப்ரீமியம் வாங்கும்போது எனக்கு இதில் ஆர்வம் வந்தது. பேசாமல் நம்மளும் எல்ஐசி ஏஜென்ட் ஆகிட்டா என்ன அப்படின்னு. அவர் ஒரு ஓட்ட பைக்கில் வருவார், ஒரு பேக்கை கையில் வச்சுட்டு. அப்போ என்கிட்ட 315 ரூபா ப்ரீமியம் வாங்கி முடிச்சுன்னா நான் அவரை கூப்பிட்டு கேட்டேன், இந்த 315 ரூபா நீங்கள் வாங்குறீங்களா, இதில் உங்களுக்கு எவ்வளோங்க ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னு. 60 ருபீஸ் வரும் தம்பி அப்படின்னாரு. எனக்கு எவ்வளோ வேகத்தில் கேட்டனோ அவ்வளோ வேகத்தில் எனக்கு சப்புன்னு ஆயிடுச்சு. சரி, இந்த பிஸ்னஸ் செட் ஆகாது, என்ன 60 ரூபா ஒரு பிஸ்னஸா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் ட்ராப் பண்ணிட்டேன். பட் 13 to 14 இயர்ஸ் பேக் அவர் வந்து எனக்கு பத்திரிக்கை வைக்கிறாருங்க, என் வீட்டுக்கு கிரகபிரவேசம் தம்பி நீ வந்துட்டு போ அப்படின்னு. சரின்னு அவர் வீட்டுக்கு போனால் நம்ம ஏதோ தப்பாக வந்துட்டோமோ இல்லை மாறி வந்துட்டோமோன்னு ஒரு சந்தேகம் எனக்கு. காரணம் என்னென்னா, அவர் வீடு வச்சுக்கலங்க, பங்களா கட்டியிருக்காருங்க. அப்போ நம்மகிட்ட எல்ஐசி சொல்லிட்டு வேறு ஏதோ மாறிக்கார் போல இருக்கு, வேறு ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறாரு போல இருக்குன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்ததுங்க. அந்த டைமில் கேட்க முடியல. அதுக்கப்புறம் இன்னொரு ப்ரீமியம் வாங்கும்போது கேட்டேன், சார் நீங்கள் எல்ஐசி தவிர வேறு ஏதாவது பண்ணுறீங்களான்னு கேட்டேன் நான். இல்லையே, ஒன்லி எல்ஐசி தான் அப்படின்னாரு. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்போ எல்ஐசி பண்ணுறவங்கனாலையும் ஒரு பங்களா கட்ட முடியும்னா, அப்போ இது பெரிய பிஸ்னஸ் தான், நம்ம தான் தப்பாக பண்ணிட்டோம் போல இருக்கு, கவனிக்காம விட்டோம் போல இருக்கு. அப்போ இதுக்கு என்ன சார் ப்ரொசீஜர்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை தம்பி, ஐஆர்டி எக்ஸாம் எழுது, உனக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்க, நீ பாட்டுக்கு ஒருத்திட்டே போய் எல்ஐசி வைக்க வேண்டியதான். சரிக்கு என்ன பண்ணுங்கன்னா, எக்ஸாம் பண்ணணுன்னாங்க, நான் ஆளை காட்டினாங்க, நான் போய் படித்தேன், போய் எக்ஸாம் எழுதினேன், ஐஆர்டி லைசன்ஸ் கொடுத்துட்டாங்க. கொடுத்தோன்னே அவரை மாதிரி நானும் ஒரு பேக் வாங்கினேன், ஃபார்ம்ஸை கொஞ்சம் கலெக்ட் பண்ணி பேக்கில் போட்டுக்கிட்டேன். எனக்குள்ள ஒரு கனவு, நம்மளும் பங்களா கட்ட போகிறோம் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு கிளையண்ட்டை பார்க்க போகலான்னு போய் கதவை தட்டினா, என் கூட சேர்ந்து கோரஸாக இன்னொரு 10 குரல் கேட்குது. காரணம் என்ன தெரியுங்களா? காம்படிஷன், போட்டி. எல்ஐசின்னு சொல்லிட்டு போனேன்னா, என் கூடயே பின்னாடி ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, எஸ்பிஐ, ஐடிபிஐ இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்சூரன்ஸ் லைனில் வந்து நிற்கிறாங்க. அப்போ கிளையண்ட் சாய்ஸில் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் பெட்டரா, அவன் பெட்டரா, அவன் பெட்டரான்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவர் போன பீரியடில் இன்சூரன்ஸ்னால் எல்ஐசி தாங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் நல்லா கவனிங்க. எந்த ஒரு துறையுமே ஆரம்ப கட்டமாக இருந்தால் நம்ம தப்பிச்சிருவோங்க. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் பாருங்க. ஆண்ட்ராய்டு இன்னைக்கு எல்லாத்துக்குமே ஸ்மார்ட் ஃபோன் இருக்குங்க. ஆல்மோஸ்ட் 90% பீப்புள் ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருப்போம். ஆண்ட்ராய்டு ஆப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இவங்க ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சிட்டு அந்த டைமில் யார் ஹை வேல்யூவாக இருக்காங்கன்னு பார்க்கும்போது நோக்கியா பீப்புள் தான் ரொம்ப ஃபெமிலியராக இருந்தாங்க. அவங்ககிட்ட போய் இந்த ஆண்ட்ராய்டு ஆப்பை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நோக்கியா கேட்குறான், இதனால் எனக்கு என்னப்பா பெனிஃபிட் அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு நிறைய இன்கம் வருங்க, நிறைய ப்ரொடக்ஷன் நடக்குங்க. ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் டிவியில் பார்க்குறதும் கம்ப்யூட்டரில் பார்க்குறதும் இந்த ஃபோனில் பார்க்க முடியுங்க. சரி, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு. நீங்கள் வச்சிருக்க பட்டன் ஃபோனை மாற்றிட்டு ஸ்மார்ட் ஃபோன் செய்யுங்க, உற்பத்தி பண்ணுங்க அப்படின்னு. அப்போ நோக்கியா சொன்ன வார்த்தைங்க, ஆல்ரெடி என் மக்கள் பட்டன் ஃபோனில் பழகிட்டு இருக்காங்கப்பா. இப்போ போய் நான் ஏதாவது புதுசாக ஒரு பொருளை கண்டுபிடிச்சி கொடுத்தேன் அப்படின்னா இதில் அடாப்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகும், அப்போ என் பிஸ்னஸ் அடி வாங்கும், எனக்கு இது ஐடியா இல்லை அப்படின்னு யார் சொல்கிறா? நோக்கியா ஆண்ட்ராய்டை விரட்டப்படுறாங்க. ஒரு ஆப் கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா, அவங்களால சும்மா இருக்க முடியாது. அடுத்து டவுன்லைனில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்துட்டே வரும்போது சாம்சங்கிட்ட போகிறாங்க. சாம்சங்கிட்ட அதே மாதிரி சொல்கிறாங்க. சாம்சங் கேட்குறாங்க, ஓகே இது எனக்கு கான்செப்ட் பிடிச்சிருக்குங்க, ஆனால் நான் ஒட்டுமொத்தமாக நான் ஸ்மார்ட் ஃபோனுக்கு மாறல. 60 to 70% ஆஸ் யூசுவல் என்ன பண்ணணும் அதை பண்ணிட்டு இருக்கேன், பட்டன் ஃபோன் பண்ணுறேன். 30% நான் ட்ரையல் எடுக்கிறேன். ஒருவேளை உங்கள் பொருள் எனக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நான் அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாம்சங் சொல்கிறாங்க. கொஞ்சம் கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நோக்கியா எங்கே இருக்காங்கன்னே தெரிலங்க, சாம்சங் எந்த இடத்துல இருக்காங்கன்றது நம்மளுக்கு தெரியுங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு டெக்னாலஜி அறிமுகமாகுது, அந்த டெக்னாலஜி உலகத்துக்கு தேவைப்படுது, அந்த டெக்னாலஜி உலகம் ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, என்னைய பர்சனலாக கேட்டிங்கன்னா கண்ணை கட்டி கிணத்துல குதிக்கிற மாதிரி குதிச்சிருவேங்க. இதுக்கு பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பிசினஸ்ல ரிஸ்க்ன்னு சொல்லுவாங்க. இந்த ரிஸ்க்கை எடுக்கல அப்படின்னா நம்ம லைஃப்ல எங்கேயுமே சக்சஸ் ஆக முடியாதுங்க. நீங்க எந்த இடத்துல வேணா போய் செக் பண்ணி பாருங்க. உலக பணக்கார லிஸ்ட்ல இருக்க 10 பேரையும் லிஸ்ட் எடுங்க. அவங்களோட ஹிஸ்டரி எல்லாமே இருக்கு, கூகுள்ல இருக்கு. போய் படிச்சு பாருங்க. எடுத்தோம்லாம் அவங்க கோடீஸ்வரன் ஆகலங்க, உலக பணக்கார பட்டியலில் இடம் பிடிக்கலங்க. பலவிதமான ரிஸ்க்கை தாண்டி தான் வந்திருக்காங்க. ஆனா நான் ரிஸ்க் எப்படி எடுக்க சொல்றேன்னா,
உலகம் ஏத்துக்கக்கூடிய விஷயமா இருந்தா அந்த இடத்துல ரிஸ்க் எடுங்க. உங்க தகுதிக்கேற்ப ரிஸ்க் எடுங்க. நான் சொல்ட்டேன்றதுக்காக 2வது வருமானத்த அவர் ஏத்துக்க சொல்லியிருக்காரு, பண்ண சொல்லியிருக்காரு. வீட விக்கிறது, வீட்ல இருக்க நகைய விக்கிறது, ஒரு ரூ. 50,00,000 ரூ. 1,00,00,000 கடன வாங்கி பண்றது, அதெல்லாம் சொல்லலங்க. உங்க தகுதிக்கு ஏற்ப உங்கனால என்ன ரிஸ்க் நியாயமான ரிஸ்க் எடுக்க முடியுமோ, அந்த ரிஸ்க் எடுத்தா மட்டும் தான் பிசினஸ்ல சக்சஸ் ஆக முடியும். பர்ட்டிகுலரா நான் சொல்றது யாருக்குன்னா, எம்ப்ளாயி பீப்பிளுக்கு. எம்ப்ளாயி பீப்பிள பொறுத்தவரைக்கும் அவங்க எம்ப்ளாயியா மட்டும் தான் இருந்திருப்பாங்க. பிசினஸ திங்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்ப இந்த இடத்துல உங்கனால எவ்வளோ முடியுமோ, அத பேரலலா கால வைங்க. உங்க டைம வந்து உங்க வொர்க்கிங் ஹவர்ஸ நான் வேஸ்ட் பண்ண சொல்லல. லெஷர் டைம்ல மீதம் இருக்க நேரங்கள்ல உங்கனால என்ன முடியுமோ அந்த ரிஸ்க் எடுங்க. அப்ப இந்த அடுத்து சொல்லக்கூடிய 1 மணி நேரமும் உங்கள ஒரு ரிஸ்க்கா தான் கொண்டு போறேன். ஒரு ரிஸ்க் எடுக்க தான் சொல்லப் போறேன் நான். இது முடிஞ்சா நீங்க இந்த ரிஸ்க் எடுங்க. நான் சொன்னேன்றதுக்காக ரிஸ்க் எடுக்க வேண்டாம். பட் எடுத்தா ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு அதுல ஒரு லைஃப் சேஞ்ச் நடக்குங்க. அது என்ன ரிஸ்க்ன்னு நம்ம பார்க்கலாம் நம்ம. நான் ஒரு புது டெக்னாலஜி பத்தி தாங்க அறிமுகப்படுத்தப் போறேன். அத சொல்றதுக்கு முன்னாடி பேசிக்கா சில விஷயங்கள் தெரிஞ்சா மட்டும் தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியுங்க. எவல்யூஷன் ஆஃப் மனி அண்ட் டெக்னாலஜி. அந்த காலத்துல உலகம் பாட்டா சிஸ்டம் பண்டமாற்று முறையில இருந்தாங்க ஆரம்பிச்சுச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சரி வரலன்னு சொல்லிட்டு தங்கம் வந்ததுங்க. நாணயங்கள்ல வந்தது. அப்புறம் பேப்பர் கரன்சி, ஃபியட் கரன்சின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பிளாஸ்டிக் கார்ட்ஸ். நம்ம யூஸ் பண்ற டெபிட் கார்டு, கிரெடிட் கார்ட்லாம் இங்க பிளாஸ்டிக் கார்டு தான் சொல்லுவாங்க. ஆனா இப்ப எலக்ட்ரானிக் மணி வந்துருச்சு. டிஜிட்டல் கரன்சி. Google Pay, PhonePe, Paytm இதெல்லாம் வந்துருச்சு. பட் இந்த இடத்துல ஒரு விஷயத்த நீங்க கவனிங்க. மெட்டல் காயின்ஸ்ல இருந்து பேப்பர் கரன்சி, பேப்பர் கரன்சில இருந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இப்ப எலக்ட்ரானிக் மணி வந்திருக்கு. இதுல யார் சட்டையாவது புடிச்சு நம்ம கேள்வி கேட்டோமா? ஏன் காயின்ல இருந்து பேப்பர் கரன்சிக்கு வந்தீங்க? ஏன் பேப்பர் கரன்சில இருந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டுக்கு வந்தீங்க? ஏன் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டுல இருந்து நீங்க எலக்ட்ரானிக் மணிக்கு வந்தீங்க? கேட்கல. காரணம் என்னன்னா, ஒவ்வொரு டெக்னாலஜியுமே நம்மள சௌரியப்படுத்தி தான் நம்மள அடாப்ட் பண்ண வைக்குது. அப்ப பேப்பர் கரன்சி காயின் எடுத்துட்டு போறத விட பேப்பர் கரன்சி எனக்கு ஈஸியா இருந்ததுப்பா. ஒரு பேக் நெறைய காயின் அள்ளிட்டு சத்தம் போட்டு போறத விட இருந்தது. கட்டு கட்டா பணத்த எடுத்துட்டு போறத விட, ஒரு கார்ட் எடுத்துட்டு போனா எனக்கு ஈஸியா இருந்தது. இப்ப அத விட நான் எப்படி பேசுறதுக்கு ஃபோன் எடுத்துட்டு போறேங்க. அந்த ஃபோன் மூலியமா நான் பணமா மாத்திக்க முடியுங்க. அதுவும் பர்ட்டிகுலரா இந்த கோவிட் டைம்ல யார்ட்டயும் நான் கை குடுத்து காச குடுக்க வேண்டியதில்ல. கை நீட்டி காச வாங்க வேண்டியதில்ல. அப்ப இந்த இடத்துல ஃபோன் மூலியமா கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணி என்னால பணத்த அனுப்ப முடியுது. அப்ப எல்லா இடத்துலயுமே டெக்னாலஜி நம்ம ஏத்துக்கக்கூடியதாங்க மாத்துது. அப்ப இந்த இடத்துல ஒரு விஷயம் உருவாயிருக்கு பாருங்க. கிரிப்டோ கரன்சி. எலக்ட்ரானிக் மணிக்கும் கிரிப்டோ கரன்சிக்கும் சின்னதா ஒரே ஒரு டிஃபரெண்ட் தாங்க. எலக்ட்ரானிக் மணி பொறுத்தவரைக்கும் நீங்க இந்தியால எந்த மூலையில யார்ட்ட வேணா நீங்க மாத்திக்க முடியும். உட்கார்ந்த இடத்துல இருந்து. பட் இதுவே சௌரியமா இருக்கு அப்டின்னா, உலகத்துல நீங்க எந்த மூலையில வேணா நீங்க மாத்திக்கலாம் அப்டின்னு சொன்ன ஒரு கரன்சி தான் இந்த கிரிப்டோ கரன்சிங்க. இத பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோங்க. இது கரன்சியோட உச்சகட்டமா இருக்கிற கிரிப்டோ கரன்சி. இது அடுத்து ஒரு 40, 50 வருஷத்துக்கு இந்த கிரிப்டோ கரன்சி உலகத்துல நீடிக்கும்னு சொல்றாங்க. இதுல வரணுமா வேணாமான்றதுக்கு ஆப்ஷனே கிடையாதுங்க. சாய்ஸ்ல விட முடியாதுங்க. இது கண்டிப்பா நீங்க ஏத்தே ஆகணும். இன்னைக்கு இல்லனாலும் அடுத்த வருஷமோ, அதுக்கு அடுத்த வருஷமோ இந்த கிரிப்டோ கரன்சிக்குள்ள நீங்க வந்தாகணும். இதே மாரி டெக்னாலஜி வளர்ச்சி பாருங்க. முதல்ல ரேடியோ வந்தது, டெலிஃபோன் வந்தது, கம்ப்யூட்டர் வந்தது, இன்டர்நெட் வந்தது. இப்ப ஸ்மார்ட் போன் வந்து நிக்குதுங்க. இதோட உச்சக்கட்ட வளர்ச்சி இப்ப என்ன சொல்றாங்கன்னா, பிளாக் செயின் சொல்றாங்க. இதுவுமே அடுத்த ஒரு 40 இயர்ஸ் எப்படி இன்டர்நெட்டும், ஸ்மார்ட் போனும் ஒரு 20, 30 வருஷமா நம்மட்ட இருந்துட்டு இருக்கோ, அது மாரி அடுத்த ஒரு 40 டூ 50 இயர்ஸ் இந்த பிளாக் செயின் இருக்குன்றாங்க. அப்ப நீங்க என்ன கேட்க போறீங்கன்னா, பணத்துல இருக்க உச்சகட்டமா இருக்க கிரிப்டோ கரன்சி பத்தியும், டெக்னாலஜில உச்சகட்டமா இருக்கிற பிளாக் செயின பத்தியும் தான் நீங்க முழுக்க முழுக்க இப்ப கேட்க போறீங்க நீங்க. ஸோ இந்த வரிசையில இன்னைக்கு கவனிங்க. இந்த கிரிப்டோ கரன்சிய உலகம் ஃபுல்லா யாரெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு. உலகத்துல இருக்க 2டே 2 பொருள் மட்டும் தான் இந்த உலகத்தையே தூக்கி பிடிக்குதுன்னு சொல்றாங்க. ஒண்ணு வந்து ஆயிலு, இன்னொன்னு வந்து கோல்டு. இதுக்கு போட்டியா வந்த ஒரு துறை தான் கிரிப்டோ அப்படின்றாங்க. இது யார் சொல்லியிருக்காங்க கவனிங்க. குளோபல் இண்டஸ்ட்ரி அனலிஸ்ட் குடுத்துருங்க. ஒரு புள்ளி விவரத்தோட குடுத்துருக்காங்க. புள்ளி விவரம்னா ஒரு ஃபிகர் இருக்கும் இல்லையா? அது எப்ப இருந்து எடுக்குறாங்கன்னா 2015 எடுக்குறாங்க. ஃபிரெண்ட்ஸ் இந்த பேஜ கொஞ்சம் கவனிங்க. ஏன்னா இந்த டோட்டல் செஷன்லயே இது பேக் போன் கூட சொல்லலாம். ஏன்னா இந்த விஷயம் தெரிஞ்சா தான் நான் சொல்ற விஷயத்துல நீங்க இன்வால்வ் ஆகலாமா, வேணாமான்னு ஒரு முடிவு எடுக்க முடியும். ரிஸ்க் எடுக்கலாமா, வேணாமான்றது ஒரு முடிவு எடுக்க முடியும். 2015 என்ன சொல்றாங்க பாருங்க. ஆயிலோட டர்ன் ஓவர் $1.5 டிரில்லியன் டாலர்ன்றாங்க. 2வது இடத்துல இருக்க கோல்டு பாருங்க. $157 பில்லியன் டாலர். இந்த இடத்துல 3வதா கணக்கு எடுக்குறாங்க. கிட்டத்தட்ட $4.5 பில்லியன் டாலருங்க. அப்ப எவ்வளோ மக்கள் தொகை உள்ள வந்ததுக்கு இந்த கணக்கு குடுக்குறீங்கன்னு கேட்டா, வேர்ல்டு பாப்புலேஷன் சராசரியா 850 கோடி மக்கள்ன்றாங்க. கோல்ட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 25% பீப்பிள் உள்ள வந்ததுக்கு $187 பில்லியன் டாலர் வந்திருக்குன்றாங்க. அப்ப கிரிப்டோக்கு எவ்வளோப்பா வந்திருக்கு அப்படின்னு கேட்டா, ஜஸ்ட் 0.5% 850 கோடி மக்கள்ல 1/2% உள்ள வந்ததுக்கு $4.5 பில்லியன் டாலர்ன்றாங்க. இது 2015 குடுத்த ஃபிகர்ங்க. இங்கிருந்து 4 வருஷம் 2019 போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் குடுக்குறாங்க. ஆயில் கவனிங்க 1.7 டிரில்லியன் டாலரா மாறுதுங்க. காலங்காலமா 2வது இடத்துல இருந்த கோல்ட பின்னுக்கு தள்ளிட்டு, கிரிப்டோ 2வது இடத்த புடிக்குதுங்க.
எவ்வளோன்னு பாருங்க, $267 பில்லியன். 3வது இடத்துக்கு தள்ளப்பட்ட கோல்டு கிட்டத்தட்ட $175 பில்லியன். அப்ப இதுக்கு எவ்வளோப்பா மக்கள் தொகை உள்ள வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டா, இங்க ஒரு ஃபிகர் குடுக்குறாங்க. கோல்ட பொறுத்தவரைக்கும் 40% ஆஃப் பீப்பிள் உள்ள வந்ததுக்கு 175 பில்லியன்ங்க. அப்ப அதோட அதிகமா இருக்க கிரிப்டோக்கு எவ்வளோ மக்கள்ங்க உள்ள வந்திருக்காங்கன்னு கேட்டா, இங்க தான் கவனிக்கணும் ஃபிரெண்ட்ஸ். வேர்ல்டு பாப்புலேஷன் 850 கோடி மக்கள்ல ஜஸ்ட் 3% ஆஃப் பீப்பிள் தான் உள்ள வந்திருக்காங்க. 3% பீப்பிள் உள்ள வந்ததுக்கு 267 பில்லியன தொட்டுருச்சுங்க. இது வந்து 2019 உள்ள ஃபிகர்ங்க. ஆனா இப்ப நீங்க கூகுள் அடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். 1 ட்ரில்லியன கிராஸ் பண்ணி 2 ட்ரில்லியனுக்கு போகுதுங்க. எது? கிரிப்டோ. இப்ப பிரெடிக்ஷன் எடுக்குறாங்க. 2022ல இந்த 3 துறையும் என்னவா இருக்கும் அப்படின்னு. அப்ப அந்த இடத்துல காலங்காலமா இருந்த ஆயிலையும், கோல்டையும் பின்னுக்கு தள்ளிட்டு முதல் இடத்துக்கு வரும்ன்றாங்க கிரிப்டோ. அது எவ்வளவு? ஏணிப்படி வச்சா கூட எட்டாத உயரத்துல நிக்கும்ன்றாங்க. $40 ட்ரில்லியன் தொடும்ன்றாங்க. 2வது இடத்துல இருக்கும்ன்றாங்க ஆயில் 2 ட்ரில்லியன். 3வது இடத்துக்கு தள்ளப்படுதுங்க 200 பில்லியன். அப்ப இந்த இடத்துல எவ்வளவு மக்கள் தொகை இருந்தா அது 40 ட்ரில்லியன் கிரிப்டோ தொடுன்னு கேட்டா, அப்பயுமே சொல்றாங்க 2022ல வேர்ல்டு பாப்புலேஷன் 850 கோடி மக்கள்ல 15% பீப்பிள் உள்ள வந்தாலே இது 40 ட்ரில்லியன கிராஸ் ஆகும்ன்றாங்க. இதத்தான் என்ன சொல்றாங்கன்னா, பிரெடிக்டிவ் அனலிட்டிக்ஸ்ன்னு சொல்றாங்க. ஒரு துறைய அறிந்தோ, இல்ல அறிவார்ந்தோ கணக்கிட்டு, இது இப்படி போகுங்க. இதுல நம்ம கால வச்சு அதுல சக்சஸ் ஆறாங்க. இதுல இன்வெஸ்ட் பண்ணா அதுல சக்சஸ் ஆறாங்க. அப்படின்னு சொல்லி ஒரு பிரெடிக்டிவ் அனலிட்டிக்ஸ் எடுக்குறாங்க. இது மாரி யாராவது ஒருத்தர் 15 வருஷத்துக்கு முன்னாடி இன்சூரன்ஸ பத்தியோ, ரியல் எஸ்டேட் பத்தியோ, இல்ல ஷேர் மார்க்கெட்ட பத்தியோ ஒரு பிபிடி எடுத்து ஒரு குரூப்ப உட்கார வச்சு பேசியிருந்தாங்கன்னா, அதுல ஒரு 40-50% பீப்பிள் லைஃப் மாறியிருக்குங்க. ஆனா அன்னைக்கு சொல்றதுக்கு நம்மளுக்கு ஆள் கிடையாது. சொல்லியிருந்தாலும் அன்னைக்கு இருக்க டெக்னாலஜி நம்ம ஏத்துருப்போமான்னு தெரியல. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு கிளியரா குடுத்துட்டேங்க. இந்த கிரிப்டோன்ற துறை அடுத்த ஒரு 40 வருஷத்துக்கு நம்ம உலகத்த நீடிக்க போதுங்க. இதுதான் நம்மள ஆள போதுங்க. இந்த இடத்துல நம்ம ஆரம்ப கட்டத்துல வர்றோமா? இல்ல மிடில்ல வர்றோமா? இல்ல லாஸ்ட்ல வர்றோமான்றது தான் கொஸ்டின். ஆனா வந்தாகறது கட்டாயங்க. நீங்க சாய்ஸ்ல விட்டுருக்கலாம். ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டா? ஓகே எனக்கு அது பிடிக்கலப்பா. இது என் படிப்புக்கு இது செட் ஆகாது. ஷேர் மார்க்கெட்டா? வேணாம்ப்பா. அது ஏதோ கேம்பிளிங்ன்றாங்க. அதுல நான் இன்வால்வ் ஆக விருப்பம் இல்லப்பா. இன்சூரன்ஸா? அது தெரு தெருவா அலையணும்ப்பா. அந்த வேலை எனக்கு வேணாம்ப்பா. அப்படின்னு நீங்க சாய்ஸ்ல விட்டுருப்பீங்க. ஆனா இது மாரி கிரிப்டோ கரன்சி இந்த கரன்சி நீங்க சாய்ஸ்ல விட முடியாது ஃபிரெண்ட்ஸ். காரணம் என்னன்னா, இது கட்டாயம் வந்தே தீரும். எப்படி நீங்க WhatsAppல வந்து இந்தியா லெட்டர் போஸ்ட் கார்ட்லாம் தூக்கி போட்டு இன்னைக்கு WhatsApp, Twitter, Facebookன்னு நம்மளுக்கே தெரியாம வந்தோமோ, அது மாரி ஒரு பர்ட்டிகுலர் பீரியட்ல நீங்க கிரிப்டோல உங்களுக்கே தெரியாம நீங்க டிராவல் ஆயிட்டு இருப்பீங்க. அப்ப இந்த இடத்துல ஆரம்ப கட்டத்திலே நுழைஞ்சுட்டோம் அப்படின்னா, நம்ம பெரிதளவுல நம்ம லைஃப் ஸ்டைல மாத்திக்க முடியுங்க. ஒரு பினான்சியல் ஃப்ரீடம் அடைய முடியுங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்பிளோட இன்வெஸ்ட்மென்ட்ஸ் எப்படி இருக்கும்னு பாருங்க. கையில கொஞ்சம் பணம் இருந்தா, உடனே ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு இடம் வாங்கி வைப்பாங்க. இது பிசினஸ் டுடேல குடுத்திருக்காங்க அந்த ரிப்போர்ட். 2020ல ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் குடுத்திருக்காங்க? 1.6%. பிக்ஸட் டெபாசிட்ஸ் நெறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. பேங்க்ல பிக்ஸட் டெபாசிட் போடுவாங்க. 6.1 இப்ப அது கூட கிடையாதுங்க. இன்னும் கம்மியாயிடுச்சு. மியூச்சுவல் ஃபண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. 8%. நிஃப்டி 14.5. சென்செக்ஸ் 15. கோல்டு நம்ம ரொம்ப விரும்பி இன்வெஸ்ட் பண்ற விஷயங்க கோல்டு. யார கேட்டாலும் நகை வாங்கி வைக்கணும். நகை வாங்கி வைக்கிறதுல 3 விஷயம். 1 வந்து மக்கள் மத்தியில நம்ம பகட்டா இருப்போம். இன்னொன்னு வாங்கி வச்ச காசு, இந்த பொருள் இன்னைக்கு இல்லனாலும் இன்னும் ஒரு 1 வாரம் கழிச்சோ, இல்ல 1 மாசம் கழிச்சோ இதோட விலை ஏறும். 3வது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எமர்ஜென்சிக்கு இத காசாக்க முடியும். இந்த 3 விஷயத்துக்காக தாங்க நம்ம கோல்ட நோக்கி ஓடுறோம். பட் போன வருஷத்துக்கு அதாவது 2020ல கோல்ட விட சில்வர் அதிகமா குடுத்துருக்குன்றாங்க. 45% குடுத்துருக்குன்றான். இதெல்லாம் தாண்டி 2020ல ஒரு மிராக்கிள் ஒரு அதிசயம் நடந்திருக்கு. கிரிப்டோன்ற இண்டஸ்ட்ரி வந்து 475% குடுத்துருக்குன்றான். இந்த கோல்டுக்கும் கிரிப்டோக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லட்டுங்களா? கோல்டு எதுக்காக வாங்குறோம்னா, ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம லிக்விடிட்டி பண்ணிக்க முடியும். கேஷ் ஆக்கிக்க முடியும். அதுவுமே நீங்க காலையில 9 மணிலேருந்து நைட் 9 மணிக்குள்ள தான் நீங்க காசாக்க முடியும். மிட் நைட்ல 2 மணிக்கு வேணும்னா உங்கள்ட்ட எவ்வளோ தங்கம் இருந்தாலும் நீங்க காசாக்க முடியாது. விடிய காலையில 4 மணிக்கு வேணாலும் காசாக்க முடியாது. காலையில பேங்கோ கடையோ தொறக்கணும். அப்பதான் நீங்க போய் பிளெட்ஜ் பண்ணி நீங்க பணம் ஆக்க முடியும். வேறஸ் கிரிப்டோவ பொறுத்தவரைக்கும் 24/7 365 டேஸ். நீங்க நைட் 2 மணிக்கும் காசாக்கலாம். விடிய காலையில 4 மணிக்கும் காசாக்கலாம். எப்பல்லாம் எமர்ஜென்சியா இருக்கோ, அப்பல்லாம் நீங்க காசாக்கலாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். கோல்டு 100% வளருதுன்னா, இது 1000% வளருது. அப்ப வளர்ச்சிக்கும் பிரச்சனை இல்ல. பண லிக்விடிட்டிக்கும் பிரச்சனை இல்ல. பொருள பாதுகாக்கவும் வைக்க முடியும் அப்படின்னா, இன்னைக்கு உலகத்திலே ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சது எதுன்னா, அந்த கிரிப்டோ தாங்க. இத பத்தி தான் நம்ம முழுசா தெரிஞ்சுக்க போறோங்க. இன்னைக்கு இந்த அட் பிரசன்ட் இத்தன மக்கள் வந்து இந்த கிரிப்டோவ பயன்படுத்தியிருக்காங்க. அப்ப இந்த துறை எப்படிப்பட்ட துறைன்றத நீங்க முடிவு பண்ணுங்க. Google, eBay, Amazon, Subway, PayPal, Microsoft நான் செலக்டடா போட்டிருக்கேங்க. இவங்க எல்லாமே டாப் பீப்பிள். இவங்கலாம் அட் பிரசன்ட் வந்து இந்த கிரிப்டோவ பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப எப்பேர்ப்பட்ட துறைய நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். உங்க நண்பர்கள கூட்டு வந்து உங்கள உட்கார வச்சிருக்காங்கன்றத நீங்க பாருங்க. பட் நான் 2014ல இந்த கிரிப்டோ துறைக்கு உள்ள வந்தேங்க. இந்த மாரிலாம் யாரும் எனக்கு 2016ல கிளாஸ் எடுக்கலங்க. 2017ல தான் எனக்கு கிளாஸ் எடுத்தாங்க.
பட் 2014ல எதை வச்சு உள்ள வந்தேன் அப்படின்னா, ஜாம்பவான்கள் இருப்பாங்க. அதுல நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்க ஆளுங்க. பில் கேட்ஸ். இவர் 2014 இந்த கிரிப்டோக்குள்ள நுழைஞ்சுட்டாருங்க. ஜான் டேவிட் மெக்கஃபி ஆன்டிவைரஸோட சிஇஓ. இவரும் கிரிப்டோல இருக்காருங்க. ரிச்சர்ட் பிரான்சன் விர்ஜின் குரூப்புக்கு சிஇஓங்க. கிட்டத்தட்ட 450 கம்பெனிக்கு இவர் சிஇஓவா இருக்காருங்க. இவரும் கிரிப்டோல இருக்காருங்க. விக்ரம் பண்டிட் எக்ஸ் சிட்டி குரூப் சிஇஓ. நம்ம இந்தியாவில் ஒரு நேர்மையான நிறுவனம் எதுன்னு கேட்டால் அடிச்சு சொல்லாங்க, டாடா நிறுவனம். ரத்தன் டாடா இவருமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருங்க. நடிகரில் பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன். நீங்கள் யூடியூப்லேயோ இல்லை கூகுள்லேயோ போய் அடிச்சு பாருங்க, அமிதாப் பச்சன் கிரிப்டோ கரன்சின்னு போடுங்க, இவரை பற்றின டீட்டெயில்ஸ் வந்துடும். அப்போ நான் ஏன் இவங்களை வச்சு உள்ளே வரணும் அப்படின்னு கேட்டால், இவங்கெல்லாம் சர்வசாதாரணமாக யாரோ ஒருத்தர் சொன்னதுக்கெல்லாம் வரமாட்டாங்க. ஒரு R&D டிபார்ட்மெண்ட் இருக்கும், ரிசர்ச் பண்ணி தான் உள்ளே வந்திருப்பாங்க. அப்போ இவங்களோடய நம்ம டிராவல் பண்ணால் நம்ம காசாக்க முடியும், பணம் பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு நோக்கத்தினால மட்டுமே நான் கண்ண மூடி கிணத்துல குதிச்சேங்க. ஆனா உள்ள போய் 1 மாசம் 2 மாசத்துலயே பணம் பெருசா பார்க்க ஆரம்பிச்சிட்டேங்க. அப்பதான் எனக்கு தோணுச்சு. அப்ப இவ்வளோ சீக்கிரம் பணம் கிடைக்குது அப்படின்னா, அது ஒரு நேர்மையான முறையில கிடைக்குதுன்னா, இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா என்ன அப்படின்றதுனால தான் இத பத்தி ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். அப்பதான் எனக்கு இந்த மாரி ஒரு கிளாஸ் 2017ல கிடைச்சதுங்க. ஸோ நான் முக்கியமா உள்ள வந்ததுக்கு காரணம் இவங்க தாங்க. இவங்கள என்னால மறக்க முடியாது. நீங்க Google அடிச்சு பார்த்தீங்கன்னா, இவங்கள பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் அது. இத தாண்டி இன்னைக்கு ஒரு 78 நாடுகள் இந்த கிரிப்டோ கரன்சிய சொந்தம் கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்க்ளூடிங் இந்தியாங்க. இது நெறைய பேருக்கு தெரியாம கூட இருக்கலாங்க. கிரிப்டோ கரன்சின்ற விஷயம். கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், கொஞ்சம் பேருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா கவனிங்க ஃபிரெண்ட்ஸ், இந்த துறைய 78 நாடுகள் கையில எடுத்துட்டாங்க அப்படின்னா, அது எவ்வளவு பெரிய துறையா இருக்கும்னு பாருங்க. வி ஆர் சோ லக்கின்னு தான் சொல்லணும். நம்ம எல்லாம் இப்ப ஆரம்ப கட்டத்துல இத பத்தி தெரியிறோம்ன்றனால. இத தவற விட்டுட்டோம்னா, எப்படி ரியல் எஸ்டேட் மார்க்கெட் ஒரு 15 வருஷம் கழிச்சு நமக்கு தெரியுதோ, ஷேர் மார்க்கெட் 15 வருஷம் கழிச்சு தெரியுதோ, இன்சூரன்ஸ் 15 வருஷம் கழிச்சு தெரியுதோ, அது மாரி நீங்க ஒரு பீரியட்ல அன்னைக்கு ஒருத்தன் சொன்னான்ப்பா பிபிடி போட கிளாஸ் எடுத்தனா நம்ம அன்னைக்கு கேட்காம விட்டுட்டோம் அப்படின்ற சூழ்நிலைக்கு நீங்க தள்ளப்படுவீங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க. அப்ப இது ஏன் வரணும்? இதனால என்ன பெனிஃபிட்? கவனிங்க ஃபிரெண்ட்ஸ். ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே ஒரு பணத்த கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. இந்தியாவ பொறுத்தவரைக்கும் ருப்பிங்க, அமெரிக்காவ பொறுத்தவரைக்கும் டாலரு, ஜப்பான பொறுத்தவரைக்கும் யென்னு, சைனாவ பொறுத்தவரைக்கும் யான். இது மாரி நெறைய இருக்கு. நான் செலக்டடா 4 எடுத்திருக்கேன். ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஒன் வேர்ல்டு ஒன் கரன்சிக்கு மாறிக்கிட்டு இருக்கோம்ன்றாங்க. இது வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அகைன் இன்ஃப்ளேஷன் பணவீக்கம்னு சொல்லுவாங்க. 1947ல எல்லா நாட்டோட பண மதிப்பும் சமமா தாங்க இருந்தது. உதாரணத்துக்கு நமக்கு ரூ. 1 அமெரிக்காவுக்கும் ரூ. 1 தான். அதே 1966ல அமெரிக்காவோட ரூ. 1 நீங்க வாங்குனா இங்க இருந்து ரூ. 7 குடுக்க வேண்டியதா இருந்தது. 85ல ரூ. 12 குடுத்தா தான் ரூ. 1 திருப்பி குடுத்தாங்க. 91ல ரூ. 24 குடுத்தா தான் ரூ. 1. இப்ப ஆல்மோஸ்ட் 75ல இருந்து ரூ. 80 குடுத்தா தான் ரூ. 1 திருப்பி தரான். அப்ப இதுல யார் வளர்ந்திருக்கா? அப்படின்னு கவனிச்சீங்கன்னா, அமெரிக்கா பெருசா வளர்ந்துட்டே போதுங்க. நம்ம ரொம்ப கீழ விழுந்துட்டே போறோம். ஒரு தராசுல அமெரிக்கா மக்கள ஒருத்தன நிக்க வச்சீங்கன்னா, அவன சரி பண்றதுக்கு நம்ம இங்க இருந்து 75 பேர் போய் நின்றா தான் அந்த தராசு ஈக்குவல் ஆகும். இதோட கொடுமை என்ன தெரியுங்களா? நம்ம ரூ. 1க்கு இந்தோனேசியா ரூ. 195 தரணும். இந்த இடத்துல தான் நம்ம மனச கொஞ்சம் தேத்திக்க வேண்டியதா இருக்கு. நமக்கும் கீழ நெறைய நாடு கீழ விழுந்து கிடக்குது அப்படின்னு. அதோட கொடுமை சோமாலியான்ற கண்ட்ரி. அவன் நாட்டுல அவன் பணத்துக்கு வேல்யூ கிடையாதுங்க. அவன் பணத்த ரோட்ல கூறு போட்டு வித்துட்டு இருக்கான். அங்க செல்லக்கூடிய பணம் எதுன்னு கேட்டா, அமெரிக்கா டாலர் மட்டும் தான்னு சொல்றாங்க. அந்த காலத்துல மாரி துப்பாக்கி தூக்கிட்டோ, இல்ல இது அருவாள தூக்கிட்டோ, இல்ல கத்திய தூக்கிட்டோ போர் புரிஞ்சுலாம் நாட்ட கைப்பற்றணும்னு அவசியம் இல்லங்க. ஒரு நாட்டோட பொருளாதாரத்த முடக்கிட்டாலே இந்த நாடு இன்னொரு நாடுக்கு சொந்தமாயிடுது. அந்த மாரி இன்னைக்கு சோமாலியா அமெரிக்கா கண்ட்ரோலுக்கு போயாச்சுங்க. நாளைக்கு இந்தோனேசியாங்க. நாளான்னைக்கு அப்ப இதெல்லாம் தடுக்கிறதுக்கு என்ன வழின்னு சொல்லி ஒரு தனி ரிசர்ச் நடந்துகிட்டு இருந்ததுங்க. அழிந்துட்டு வர நாடுகள்லாம் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு தனிப்பட்ட ஒரு நபர், மிஸ்டர் சத்தோஷி நாகமோட்டோ. இவர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு நான் முடிவு கண்டுபிடிச்சுட்டேன். இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சுட்டேன். அப்படின்னோன அந்த கீழ விழுந்த நாடுகள் ஒரு சிலர் வந்து என்ன ஏதுன்னு கேட்கறாங்க அவர்ட்ட. அப்ப இவர் சொல்றாரு, பண்டமாற்று முறையில இருந்தப்ப இந்த பிரச்சனை இல்லங்க. எப்ப வந்து நீங்க ரூவா, நாணயங்கள் இதெல்லாம் கொண்டு வந்தீங்களோ, அப்பதான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. 3வது நபர் குறுக்கீடு இருக்கும்போது தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. திரும்ப நீங்க பழைய மாரி பண்டமாற்று முறைக்கு மாறிட்டீங்கன்னா, இந்த ப்ராப்ளத்த சால்வ் பண்ணிடலாம் அப்படின்றாரு. வந்த வேகத்துல எல்லாம் திரும்பி போயிட்டாங்க. ஏன்னா, இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்கு. இப்ப போய் பேட்டா சிஸ்டம் பண்டமாற்று முறைன்னு சொன்னா இது செட் ஆகாது அப்படின்னு. ஆனா விடலங்க. பண்டமாற்று முறைய நான் டிஜிட்டலா அறிமுகப்படுத்துறேன். நீங்க அன்றாடம் உங்க ரூவா நோட்ல என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றீங்களோ, அது எதுவுமே என்னோட பொருள்ல இருக்காது. அப்படின்னு தான் கொஞ்சம் காது குடுத்து கேட்க ஆரம்பிச்சாங்க. இவரு என்னத்தையோ சொல்ல வராரு. என்னன்னு கேட்போம் அப்படின்னு. அப்ப அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, உங்க ரூவா நோட்ட உங்களுக்கே தெரியாம திருடுறாங்க இல்லையா? அது மாரி என் பொருள திருட முடியாது. உங்க ரூவா நோட்டு மாரியே அதே அச்சா அசலா வந்து டூப்ளிகேட் பண்றாங்க இல்லையா? அது மாரி என் பொருள டூப்ளிகேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்துறாருங்க. அப்படி சொல்லும்போது தான் எல்லாரும் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சாங்க. இவர் என்னத்தையோ சொல்ல வராரு அப்படின்னு. அவர் கண்டுபிடிச்ச பொருள் பேரு வந்து பிட்காயின். ஸோ இதோட பயோகிராஃபி பாருங்க. மதர் கிரிப்டோன்னு அழைக்கிறாங்க இப்ப. காரணம் என்னன்னாங்க, ஒரு பொருள் உலகத்துக்கு அறிமுகமாகுது. அந்த பொருள் உலகமே ஏத்துக்குது அப்படின்னா, அத சம்மந்தமா நெறைய பேர் உள்ள குதிப்பாங்க.
உதாரணத்துக்கு 15 வருஷம் 20 வருஷம் எல்ஐசின்னு ஒருத்தவங்க மட்டும் தான் வந்திருந்தாங்க. அதில் மக்கள் நிறைய தேவைப்படுது மக்களுக்கு அப்படின்னும் போது அதை சார்ந்து நிறைய துறைகள் வர ஆரம்பிச்சது. எஸ்பிஐ இருக்கட்டும், ஹெச்டிஎஃப்சி இருக்கட்டும், ஐசிசி. அது மாதிரி இன்னைக்கு கிரிப்டோ கரன்சி உலகம் ஏத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு 78 நாடுகள் ஏத்துக்கிட்டாங்க. அப்ப நாளடைவில் இது அதிகமா தேவைப்படும் போது இதை சார்ந்த நிறைய புது புது நபர்கள் உள்ள குதிக்க ஆரம்பிச்சாங்க. எவ்வளவு பேர் வந்தாலும் முதல்ல வந்தது பிட்காயின் தானே, இதுதான் மதர் கிரிப்டோன்னு சொல்லி பேர் வச்சாங்க. 2008ல லான்ச் பண்ணாங்க. அதோட ஃபவுண்டர் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், சத்தோஷி நாகமோட்டோ. அவர் எந்த நாடு சேர்ந்தவர்னா ஜப்பான் கண்ட்ரி சேர்ந்தவர். அவர் எவ்வளவு கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காரு பாருங்க. டோட்டலா 21 மில்லியனுங்க. 2 கோடியே 10 லட்சம் காயின். இதுக்கு மேல ஒரு 1/4 காயின் கூட யாரும் அதை தயாரிக்க முடியாதுங்க. இதை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு 11 லட்சம் காயின் மட்டும் அவர் பாக்கெட்ல வச்சுக்கிட்டார் ராயல்ட்டியா. நான் தானே கண்டுபிடிச்சேன், இதை நான் எடுத்துக்கிறேன். இதோட சேர்ந்து ஒன்று சொல்றாரு, இனிமே இந்த கிரிப்டோ கரன்சி யார் பாக்கெட்ல இருக்கோ அவங்க தாங்க ஓனரு, நான் ஓனர் கிடையாதுங்க. இதைத்தான் நான் பண்டமாற்ற முறைன்னு சொன்னதுங்க. பண்டமாற்ற முறையில அரிசி யார் வச்சிருந்தாங்களோ அவங்க தான் ஓனருங்க. பருப்பு யார் வச்சிருந்தாங்களோ பருப்புக்கு அவங்க தான் ஓனர். இதுல 3வது நபர் வந்து நீ எனக்கு கணக்கு கொடுக்கணும்னு சொல்லாங்க கிடையாது. அது மாதிரி இந்த கிரிப்டோ கரன்சி யார் பாக்கெட்ல இருக்கோ அவங்க தான் ஓனர். என் பாக்கெட்ல இருந்தா நான் தான் ஓனர், உங்க பாக்கெட்ல இருந்தா நீங்க தான் ஓனர். இது நடுவில் நீங்க சத்தோஷி நாகமோட்டோக்கு போய் பதில் சொல்லணும், அவருக்கு ஏதாவது சம அமௌண்ட் கொடுக்கணுன்றது கட்டாயம் கிடையாது. இதை மக்கள் பயன்பாடு கொடுத்துட்டாருங்க. கொடுத்து முடிச்சுட்டு ஒரு 11 லட்சம் காயின் மட்டும் அவர் கையில் எடுத்துக்கிட்டாருங்க. அப்ப இந்த இடத்துல 3 விஷயத்த மட்டும் நான் இங்க புதுசா வந்த நபர்களுக்கு நான் தெரியப்படுத்துறேங்க. ஏன்னா இது பெரிய கடலுங்க. கிரிப்டோ பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இதுல டிராவல் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு அடிப்படை நாலேஜ் வந்து ஒரு 3 பாயிண்ட் கொடுத்தாலே போதுங்க. இந்த 3 பாயிண்ட் நான் சொல்றேன், நீங்க கொஞ்சம் கவனிங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் இதுல டிராவல் பண்ணலாமா வேணான்ற முடிவு நீங்க எடுங்க. ஃபர்ஸ்ட், வாட் இஸ் கிரிப்டோ? டிஜிட்டல் கரன்சிக்கு அடுத்து நீங்க கிரிப்டோ ஒன்று வந்துச்சுன்று இதை கொஞ்சம் தெளிவா சொன்னா எங்களுக்கு புரியும்பா அப்படின்னா, இட் இஸ் a virtual currency we cannot feel on using blockchain. விர்ச்சுவல் கரன்சினா நீங்க ரூபா நோட்டு மாதிரியோ தங்கத்தை மாதிரிலாம் தொட்டுலாம் பார்க்க முடியாதுங்க. வெறும் நம்பரா தாங்க டிராவல் ஆகும். இப்போ உங்க போன்ல ஜிபே நீங்க அனுப்புறீங்க இல்லையா, ஃபோன்பே, பேடிஎம்லாம் அனுப்புறீங்க இல்லையா, ஒரு நம்பரா தான் அங்கே போய் டிராவல் ஆகுது. ஆனால் போறவங்களுக்கு அது வேல்யூவா மாறுது. அது மாதிரி தான் இது நம்பரா டிராவல் ஆகுங்க. வேர்ல்டு ஃபுல்லா நீங்க யாருக்கு வேணா நீங்க அனுப்ப முடியுங்க. இதுல முக்கியமான பாயிண்ட் கவனிங்க, யூசிங் பிளாக் செயின். அவர் சொன்னார் இல்லையா, என் பணத்தை எக்காரணத்தை கொண்டு திருட முடியாது, என் பணத்தை எக்காரணத்தை கொண்டு டூப்ளிகேட் பண்ண முடியாது. அது எந்த தைரியத்தில் சொன்னார்னாங்க, இந்த பிளாக் செயின் ஒரு விஷயம் இருக்கனால தான் அந்த பாயிண்ட்டை சொன்னாருங்க. அப்போ இந்த பிளாக் செயின் ரூபாய்க்கு மட்டும்தான் பயன்படுமா, இந்த கிரிப்டோ கரன்சிக்கு மட்டும்தான் பயன்படுமான்னு கேட்டால் கிடையாதுங்க. இந்த பிளாக் செயின் எல்லா துறைக்குமே பயன்பட போதுங்க. ஆல்ரெடி சில துறைகளை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ இது எந்த துறையிலாம் அந்த பிளாக் செயின்ற ஒரு விஷயம் திணிக்கப்படுதோ அந்த துறை பாதுகாக்கப்படுங்க. சிம்பிள். இப்போ இன்னும் புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இங்க அந்த எனக்கு தெரிஞ்சு ஒரு 800 மக்கள் இருப்பீங்க, ஒரு 850 பீப்புள் இருப்பீங்க. 850 பீப்புளுமே நம்ம பிளாக் செயின்ல இருக்கோம். ஒவ்வொருத்தர் பாக்கெட்லயுமே 100 ரூபா நோட்டு இருக்குங்க. இந்த இடத்துல ஒரு திருடன் வந்து யாரோ ஒரு பர்டிகுலர் பீப்புள் பாக்கெட்ல இருந்து ஒரு 100 ரூபாய் எடுக்கணும்னு முடிவு பண்ணா, இந்த பிளாக் செயின் சிஸ்டம் என்ன சொல்லுதுனாங்க, 800 பேர் இருக்கீங்களா, இந்த 800 பேர் பாக்கெட்லயும் நீ ஒரே செகண்ட்ல கையை விட்டா மட்டும்தான் நீ யார் பாக்கெட்ல இருந்து எடுக்கணும்னு நினைக்கிறோ அந்த பாக்கெட்ல இருந்து 100 ரூபாய் வெளியில வரும்னு சொல்லுது சிஸ்டம். இப்ப இந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு வெளியில வந்தாலே 1 நிமிஷம் 2 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகுங்க. இதுல தமிழ்நாட்டுல ஓவர்சீஸ்ல எங்கெங்கேயோ உட்கார்ந்துருக்கீங்க, உங்க பாக்கெட்ல இருந்து நான் எப்படி பணத்தை எடுக்க முடியும்? அப்ப இந்த கிரிப்டோ கரன்சிக்கு என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 6,50,000 பிளாக் இது வரைக்கும் உருவாயிருக்குன்றாங்க. புது நபர்கள் வர வர இந்த பிளாக் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். இன்னும் புரியுற மாதிரி சொன்னா ஒரு டயகிராம் போட்டிருக்கேன் பாருங்க. ஒரு 500 அக்கௌண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு பிளாக்குங்க. அடுத்த 500 அக்கௌண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு பிளாக் கிரியேட் ஆயிடும். இந்த ஃபர்ஸ்ட் பிளாக்கும் செகண்ட் பிளாக்கும் லிங்க் ஆகும். அதனால தான் இது பேர் பிளாக் செயின். ஃபர்ஸ்ட் பிளாக்ல என்னெல்லாம் டேட்டாஸ் இருக்கோ அதெல்லாம் செகண்ட் பிளாக்லயும் இருக்கும். இப்படியே இன்னைக்கு ஒரு 6,50,000 பிளாக் மேல கிராஸ் ஆயிடுச்சுங்க. அப்ப இதுல ஒரு 3வது பிளாக்ல ஒருத்தன் பணம் எடுக்கணும்னு முடிவு பண்ணானா 6,50,000 6,50,000 பிளாக்கையும் ஓபன் பண்ணா மட்டும் தான் தேர்ட் பிளாக்ல இருந்து பணம் எடுக்க முடியும். இந்த பிளாக்லாம் எங்க இருக்குன்னு கேட்டா கிளவுட் சர்வர்ன்றாங்க. சேட்டலைட்ல இருக்கு. ஒவ்வொரு நாடுகள் எங்கெல்லாம் இந்த கிரிப்டோ கரன்சி பயன்படுத்துறாங்களோ அங்கெல்லாம் பிளாக் உருவாயிடும், அங்கெல்லாம் போய் காயின் சேர்ந்துருக்கும். அப்போ ஒரு திருடன் எந்த பிளாக்க தொட முடியும், எவ்வளவு நேரத்துல எல்லா பிளாக்கையும் ஒண்ணு சேர்ந்து ஓபன் பண்ண முடியுன்றது. அப்ப இது சத்தியமா நடக்காதுன்ற காரணத்தினால தான் இன்னைக்கு ஒரு 78 நாடுகள் வந்து இந்த கிரிப்டோ கரன்சியை தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் இந்தியாங்க. இதை தாண்டி வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் கிரிப்டோ கொடுக்குறேன் பாருங்க. இதுல ஏதாவது ஒரு பாயிண்ட் இது வேஸ்ட்டுங்க நீங்க சொல்லுங்க, இந்த கிரிப்டோ கரன்சி பத்தமா நீங்க தலையை வச்சு படுக்க வேண்டாம். டிரான்சாக்ஷன் டைம். உங்க வெளிநாட்டுல உங்க பசங்களோ இல்ல உங்க பையனோ உங்க பொண்ணோ படிக்கிறாங்க அப்படின்னா நீங்க ரூபாவை அனுப்பணும், கரன்சியை அனுப்பணும் அப்படின்னா குறைஞ்சது 3 நாட்கள்ல இருந்து 4 நாட்கள் ஆகுதுன்றாங்க. வெஸ்டர்ன் யூனியன்ல இல்ல மணிகிராம்ல கொண்டு போய் நீங்க பணத்தை கொடுத்து அவங்களுக்கு அந்த கரன்சியை நீங்க மாத்தி அனுப்பணும். இங்க அன்னைக்கே போய் சேர்ந்துருன்றான். சார்ஜஸ் 1,00,000க்கு 1,428 ரூபா பிடிக்கிறாங்க. இங்க வெறும் எஸ்எம்எஸ் சார்ஜ். என்னோட நண்பர் ஒருத்தர் ஒரு பையனுக்கு அனுப்புறாருங்க 15 லட்ச ரூபா. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 15,000 18,000 ஃபீஸ் கொடுக்குறாரு. ஃபீஸ் அதாவது சார்ஜஸ்.
கரன்சி இங்கே கன்வெர்ட் பண்ணி அனுப்புறதுக்கு. இங்கே வெறும் எஸ்எம்எஸ் சார்ஜ் தான் சொல்கிறாங்க. பாதுகாப்பு கவனிங்க, இங்கேருந்து நான் பெங்களூருக்கோ ஹைதராபாத்துக்கோ நான் ஒரு 5 கோடி 10 கோடி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா ஹை ரிஸ்க்குன்றான். போகிற வழியில் நானே பணத்தை தொலைச்சிட்டேங்க, இல்லை யாரும் என் பணத்தை திருட்டாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்டாக தாங்க இருக்குது, என் பணம் திரும்பி வந்ததா இல்லைங்க. ஆனால் கிரிப்டோ கரன்சி வச்சுருந்தா நோ ரிஸ்க்குன்றாங்க. காரணம் என்ன? உங்களோட ஸ்மார்ட் ஃபோனை தான் அந்த கரன்சி எடுத்துகிட்டு போவீங்க. போகிற வழியில் நீங்கள் ஃபோனை தொலைச்சிட்டீங்க, இல்லை உங்கள் ஃபோனை யாரோ திருடிட்டாங்க, எடுத்தவங்க உங்கள் ஃபோனை மட்டும் தாங்க பயன்படுத்த முடியும். உங்கள் பணத்தை 5 பைசா கூட அதில் தொட முடியாதுங்க. நீங்கள் எந்த ஊருக்கு போகிறீங்களோ, எந்த கண்ட்ரிக்கு போகிறீங்களோ, அங்கே போய்ட்டு இன்னொரு ஃபோனை வாங்கி உங்கள் பணத்தை உள்ளே கொண்டு வந்துடலாம். நோ ரிஸ்க். வேல்யூ பார்த்தவங்க, இன்ஃப்ளேஷனு நம்ம பணத்தோட மதிப்பு நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே போகுது. இங்கே எப்படி தங்கம் ஏறுதோ, எப்படி டாலர் ஏறுதோ, அது மாதிரி இந்த கிரிப்டோ கரன்சி விலையும் ஏறிட்டே போகுது அப்படின்றாங்க. கண்ட்ரோல் நம்ம ரூபா நோட்டை பொறுத்த வரைக்கும் தேர்ட் பார்ட்டி கண்ட்ரோல் இருக்குங்க. ஆர்பிஐ பேங்க் அந்த மாதிரி கண்ட்ரோல் இருக்கு. இங்கே ஒரு பண்டமாட்ட முறைன்னு சொன்னார். நீங்கள் வச்சிருந்தா நீங்கள் தான் கண்ட்ரோல், நான் வச்சிருந்தா நான் தான் கண்ட்ரோல். அந்த பணத்துக்கு 3வது நபருக்கு நம்ம பதில் சொல்கிற அவசியம் கிடையாது. இது செலக்டடாக தாங்க எடுத்திருக்கேன். இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குங்க. நம்ம அதெல்லாம் சொன்னால் இதுக்கே நம்மளுக்கு கிளாஸ் முடிஞ்சு போயிடும். அப்போ இதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் இது வேஸ்ட் நம்ம ஏதாவது முடிவெடுக்க முடியுமா? எல்லாமே நம்மளுக்கு நடைமுறையில் தேவைப்படக்கூடிய பாயிண்டாக தான் இருக்குது. 3வது விஷயம் கவனிங்க, ஒய் வி நீட் டு நோ கிரிப்டோ. இந்த நேரத்தில் நான் ஏன் இந்த கிரிப்டோவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, நான் முதல்ல சொன்னதாங்க, 2வது வருமானம் தேவைங்க. நம்ம வாழ்வாதாரத்தை மாற்றணும் அப்படின்னா, எப்போல்லாம் நியூ டெக்னாலஜி ஒன்று உருவாகுதோ, அது நம்மளுக்கு புரியுதோ, மக்கள் ஏற்றுக்கிறாங்களோ, அதில் கண்ணை கட்டி கிணத்துல குதிக்கிற மாதிரி குதிச்சிடணும். whenever the new technology is coming, suggest you to travel it. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியனுங்க. இது எங்கேயும் கூகுளெல்லாம் இல்லை. ஒரு டெக்னாலஜி வருது அப்படின்னா, அந்த டெக்னாலஜி மக்கள் ஏற்றுக்கிறாங்கன்னா, நாமளும் அதில் ட்ராவல் பண்ணோம்னா, அழகாக நம்மளையும் மேலே கொண்டு வந்து விட்டுருவாங்க அப்படின்றது என்னோட பர்சனல் கருத்துங்க அது. ஸோ இனிஷியலாக வரவங்களுக்கு இந்த 3 பாயிண்ட் போதுங்க. நீங்கள் ஒருவேளை உள்ளே வந்துட்டீங்கன்னா, உங்கள் கூட்டு வந்து உட்கார வச்சிருப்பாங்களே உங்கள் நண்பர்கள், உங்கள் ரிலேட்டிவ்ஸு, அவங்க இதை பற்றின கிளாஸ் இன்னும் பெருசாக எடுப்பாங்க. உங்களை தகுதிப்படுத்திடுவாங்க, அப்டேஷன்ஸ் பண்ணிடுவாங்க. அப்போ இதெல்லாம் ஓகே தம்பி, இது நம்ம இந்தியாவில் என்ன சொல்கிறாங்க? நிறைய பேர் சொல்கிறாங்களே, இந்தியாவில் இதை வாங்கக்கூடாதுன்றாங்க, இதை விற்கக்கூடாதுன்றாங்க, என்னென்னமோ நியூஸ் சொல்கிறாங்க. இதெல்லாம் இந்தியாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாங்க, இன் ஜென்ரல் பொதுவாக உலகத்தில் இந்த கிரிப்டோ கரன்சி எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, டிஜிட்டல் அசட்டாக பயன்படுத்துகிறாங்க, டெண்டர் கரன்சியாக பயன்படுத்துகிறாங்க. டிஜிட்டல் அசட்னா சொத்தாவும் பயன்படுத்திக்கிறாங்க, பணப்பரிவர்த்தனை பயன்படுத்துகிறாங்க உலக நாடுகளில். பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்கே சொத்தாக மட்டும்தான் பயன்படுத்த முடியும். காரணம், நம்ம மக்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருங்க, ஓரளவுக்கு பணம் சேர்ந்துச்சுன்னா உடனே கொண்டு போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுவாங்க. ஒருவேளை இந்தியாவில் இதை நீங்கள் பணப்பரிவர்த்தனை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டா, அடுத்த செகண்ட் நம்ம மக்கள் எங்கே போய் கை வைப்பாங்கன்னா, பேங்க்கில் போய் தான் கை வைப்பாங்க. இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் பேங்க்கில் 30-40 இல்லை, ஜஸ்ட் ஒரு 5% ஆஃப் பீப்புள் ஃப்ரண்ட் ஆஃப் த கேட்டில் நின்றுட்டு என் பணத்தை கொடுன்னா பேங்க் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு அந்த சூழ்நிலை தான் பேங்க்கில் நடந்துட்டு இருக்கு. அப்போ எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் பணப்பரிவர்த்தனை வர்றதுக்கு குறைஞ்ச ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கூட ஆகலாம், 7 வருஷம் கூட ஆகலாம். அது வரைக்கும் நீங்கள் சொத்தாக பயன்படுத்திக்கலாம்னு இந்தியாவில் கொடுத்துருக்காங்க, அலோவ் பண்ணியிருக்காங்க. எப்படி நகை வாங்குறதுக்கு நகை கடை இருக்கோ, அது மாதிரி இந்த கிரிப்டோ கரன்சியை வாங்குறதுக்கு இந்தியாவில் எக்ஸ்சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. இது வேணால் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே 24/7 365 டேஸுங்க. 24 மணி நேரமும் இந்த கிரிப்டோ கரன்சி நீங்கள் பணம் ஆக்க முடியுங்க. இதை தாண்டி இந்தியாவில் என்ன சப்போர்ட் பண்ணுறாங்க பாருங்க, பால் சக்தி புரஸ்கார் அவார்டுன்னு சொல்லி ஒரு பிரைம் மினிஸ்டர் அவார்டு ஒரு 18 வயசு பொண்ணு கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணு கிரிப்டோ சம்மந்தமாக ஒரு ஆப் கண்டுபிடிச்சதுக்காக. அப்போ இந்தியாவில் கிரிப்டோ கரன்சிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கிறதுக்கு அந்த பேஜ் போட்டு காட்டியிருக்கேன். நீங்கள் ட்விட்டரில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இதை தாண்டி +2ல பசங்க படிச்சுட்டு வெளியில் வர்றாங்கன்னா, கிரிப்டோ கரன்சி பற்றி தெரிஞ்சுட்டு தாங்க வெளியில் வருவாங்க. கிரிப்டோ கரன்சி பற்றி சப்ஜெக்ட் எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸ்லையும் சரி, இந்த எக்கனாமிக்ஸ் புக்லையும் சரி, நிறைய இதை பற்றி விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ வருங்காலத்தில் இருக்க சமுதாயத்தில் வர அந்த பசங்க, புதுசாக வர பசங்க எல்லாம், அப்கமிங் பீப்புள் எல்லாமே கிரிப்டோ கரன்சி தெரிஞ்சுட்டு வெளியில் வருவாங்க அப்படின்றதையும் நம்ம இந்தியாவில் ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கிறது உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். டிசிஎஸ், டாடா கன்சல்டன்சி சர்வீஸ், இவங்க இப்போ வந்து என்ன ஸ்டார்ட் பண்ணிக்காங்க, இங்கே கொஞ்சம் கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்க அட் ப்ரெசென்ட் வந்து பேங்கிங் பீப்புள், இன்ஸ்டியூஷன் பீப்புளுக்குலாம் வந்து இந்த ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. கிரிப்டோனா என்ன, கிரிப்டோ எப்படி வாங்குறது, எப்படி விற்கிறது, எப்படி ப்ரொமோட் பண்ணுறது அப்படின்ற ட்ரைனிங் நடந்துட்டு இருங்க. நீங்கள் வேணால் நோட், இன்னும் 2 வருஷம் கழிச்சோ இல்லை 3 வருஷம் கழிச்சோ பேங்க்கில் கிரிப்டோ கரன்சின்னு ஒரு கவுண்டர் போட்டு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மக்கள் எல்லாமே அவங்க கிரிப்டோ கரன்சிக்கு மாற்றுவாங்க. இது நடந்தே தீரும். ஏற்கனவே இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா, பேங்க்கில் அவங்களோட டெபாசிட்ஸ் போக மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஒரு கவுண்டர், ஷேர் மார்க்கெட் ஒரு கவுண்டர்னு போட்டு வச்சிருக்காங்க. 3வது ஒரு கவுண்டர் வரப்போகுது, அது கிரிப்டோ கரன்சி பற்றி. அப்போ இன்னைக்கு டிசிஎஸ்ங்க, நாளைக்கு அதானி, நாளானிக்கு ரிலையன்ஸ், இவங்கெல்லாம் அடுத்தடுத்த லைனில் இருக்காங்க. இவங்கெல்லாம் உள்ளே வந்துட்டா உங்களுக்கு இடம் கிடையாதுங்க. அப்போ இவங்கெல்லாம் வர்றதுக்குள்ளே நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா, இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஒரு பெரிய அளவில் உங்கள் ஃபினான்ஷியலை நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். இதை தாண்டி 2017 ஆந்திராவோட எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடு வந்து ஒரு பெரிய கான்ஃபரன்ஸே போட்டு நடத்திட்டாருங்க பிளாக் செயினை பற்றி. நான் சொன்னேன் இல்லையா, கிரிப்டோ கரன்சிக்கு மட்டும் இந்த பிளாக் செயின் பயன்படாதுங்க, எல்லா துறைக்குமே பயன்படும். எந்தெந்த துறைக்கு பயன்படுதோ அந்த துறை பாதுகாக்கப்படும். இவர் கான்ஃபரன்ஸ் போட்டு ஃபர்ஸ்ட் அவர் எந்த துறைக்கு டெஸ்ட் பண்ணுறாருன்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ், நம்ம இடம் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடத்துல அவர் செட் பண்ணுறாருங்க.
நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அங்க போய் இடம் வாங்காதப்பா. ஏங்க அங்க டபுள் டாக்குமெண்ட் உன்னை ஏமாத்திருவான். டூப்ளிகேட் டாக்குமெண்ட் உன்னை ஏமாத்திருவான். அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆந்திராவ பொறுத்தவரைக்கும் இனிமே அந்த பேச்சுக்கே வாய்ப்பு கிடையாதுங்க. எல்லாமே பிளாக் செயின்ல கொண்டு போய் வச்சுட்டாங்க. அங்க டூப்ளிகேட் டாக்குமெண்ட்டும் பண்ண முடியாது. டபுள் டாக்குமெண்ட்டும் பண்ண முடியாது. அவருக்கு அப்புறம் இருந்த சீஃப் மினிஸ்டர் ஜெகன்மோகன் ரெட்டி, இவர் என்ன பண்ணியிருக்காரு பாருங்க. 40 ஹவர்ஸ் டியூரேஷன்ல அவங்க ஸ்டேட் சர்டிஃபிகேட்டோட பிளாக் செயின்னா என்ன, கிரிப்டோ கரன்சினா என்னன்னு சொல்லி ஒரு டியூரேஷன் கிளாஸே கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டுல எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி வந்து மக்களை தேடிய அரசுன்னு சொல்லி இபி டிபார்ட்மெண்ட்டுக்கும் கார்ப்பரேஷன்ல பிறப்பு இறப்பு சான்றிதழுக்கும் இந்த பிளாக் செயினை கொண்டு போய் வைக்கிறாங்க. இதுல முக்கியமா கவனிக்கணுங்க. நம்ம தமிழ்நாட்டுல ஒரு பர்ட்டிகுலரா ஒரு பொருள் வருது அப்படின்னா, அந்த பொருளுக்கு உடனே ஒரு பேர் நம்ம வைக்க ஆரம்பிப்போம். அந்த பேர் தான் மக்கள் பயன்படுத்துவாங்க. உதாரணத்துக்கு கம்ப்யூட்டர்னா கணினிங்க, மொபைல்னா கைபேசின்னு சொல்லுவோம். இந்த பிளாக் செயினுக்கு இவங்க என்ன பேர் வச்சிருக்காங்க பாருங்க. நம்பிக்கை இணையம். அப்ப இந்த பிளாக் செயின்ல எவ்வளோ வந்து நம்பிக்கை இருந்தா, இந்த வார்த்தைய அவங்க பயன்படுத்துவாங்க. திருட முடியாது, டூப்ளிகேட் பண்ண முடியாதது உறுதிப்படுத்தினா மட்டும் தான் இந்த வார்த்தைய யூஸ் பண்ண முடியுங்க. நீங்க கூகுள் அடிச்சீங்கன்னா வருங்க. இதுக்கு நம்பிக்கை இணையம்னு பேர் வச்சுட்டாங்க. அப்ப பிளாக் செயின்ல எதெல்லாம் இன்வால்வ் ஆகுதோ, அது எதுவுமே திருடப்பட முடியாதுன்றத உறுதிப்படுத்தினால தான் இந்த பேர் அவங்க குடுத்தாங்க. இத தாண்டி நான் இந்த சர்டிஃபிகேட் வாங்கினேங்க. நெறைய அக்ரிகல்ச்சர் பண்றாங்க இல்லையா? அவங்களுக்கு சரியான உற்பத்திக்கு உண்டான பணம் போய் சேர்றதில்ல. இனிமே பிளாக் செயின கொண்டு வரலான்ற ஒரு கிளாஸ் நடந்தது. அந்த கிளாஸ் நான் அட்டெண்ட் பண்ணேன். இது என்னோட சர்டிஃபிகேட் தான் இது. எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்டுங்க. சென்ட்ரல் கவர்ன்மென்ட் ஆஃப் சர்டிஃபிகேட். எப்படி நம்ம இன்சூரன்ஸ்லாம் விக்க போறோம்னா நமக்கு ஒரு ஐஆர்டி எக்ஸாம் வேணுமோ, அது மாரி பிளாக் செயின பத்தி பேசுறதுக்கு, கிரிப்டோ பத்தி பேசுறதுக்கு நம்ம இதுல கிளாஸ் கண்டக்ட் பண்றாங்க. இதுவும் என்னோட சர்டிஃபிகேட் தாங்க. இந்த 2 சர்டிஃபிகேட் எதுக்கு காட்டியிருக்கேன் அப்படின்னா, நான் இதெல்லாம் படிச்சிருக்கேங்க, எனக்கு வேலை குடுங்க, எனக்கு சம்பளம் குடுங்கன்னு கேட்கறதுக்கு அத குடுக்கலங்க. இந்தியால இதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் குடுக்குறாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. இது நீங்களும் போய் படிக்கலாம் எம்எஸ்எம்இ. நீங்க கூகுள் அடிச்சீங்கன்னா அட்ரஸ் வருங்க. உங்க நியரஸ்ட் லொகேஷன் எது அங்க பண்றாங்களான்னு பார்த்து நீங்களும் போய் படிக்கலாம். ஸோ இது அவ்வளவுமே நம்ம இந்தியால முக்கியத்துவம் குடுக்குறாங்க. இத தாண்டி ஆல்மோஸ்ட் இந்தியா பிளாக் செயின்ல கவர் ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேட் எல்லாமே இப்ப அட் பிரசன்ட் பிளாக் செயின் கொண்டு வந்துட்டாங்க. இன்க்ளூடிங் தமிழ்நாடுங்க. இத தாண்டி உலக அளவுல என்ன ரிப்போர்ட் குடுக்குறாங்க பாருங்க. வெல்ஸ் ஃபார்கோ அமெரிக்கால ஒரு மிகப்பெரிய பேங்க்ங்க. அவங்க வந்து கிரிப்டோ சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க பேங்க்ல. நான் சொன்னேன் இல்லையா? வருங்காலத்துல 2 வருஷம் கழிச்சோ, 3 வருஷம் கழிச்சோ இந்தியால பேங்க்ல கிரிப்டோ கரன்சின்னு ஒரு கவுண்டர் போடுவாங்கன்னு இப்ப அமெரிக்கால அத ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஜெமினின்ற ஒரு மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்சுங்க. இவங்க என்ன பண்றாங்க? ஆப்பிள் பே மூலியமா, கூகுள் பே மூலியமா நீங்க டிரான்சாக்ஷன் பிட்காயின பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. நம்ம இந்தியால எந்த வருஷமும் இல்லாத இந்த கடந்த வருஷம் வந்து 500% வந்து வால்யூம் நடந்திருக்குங்க. கிரிப்டோல. நம்ம இந்தியால. பினான்ஸ்ன்ற ஒரு எக்ஸ்சேஞ்சுங்க. கிரிப்டோ கரன்சில நெறைய எக்ஸ்சேஞ்ச் இருக்குங்க. அது வேர்ல்டு நம்பர் 1 எக்ஸ்சேஞ்ச் எதுன்னு கேட்டா பினான்ஸ்ன்றது கண்ண மூடி சொல்லிறலாம். இந்த எக்ஸ்சேஞ்ச் இந்த பர்ட்டிகுலர் அந்த கோவிட்க்கு வந்து அவங்க சேரிட்டி ஃபண்ட்ல இருந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. பணம் குடுத்திருக்காங்க. பிரெட்லின்னு சொல்லி ஒரு ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் பிளேயரு. அவர் வந்து ஆக்ஸிஜன் பற்றாக்குறை இருக்குன்னு கேள்விப்பட்டு, 1 பிட்காயின வந்து டொனேட் பண்ணியிருக்காரு. எத்திரியமோட சிஇஓ விட்டாலியன் புட்ரின்னு சொல்லுவாங்க. இவர் கிட்டத்தட்ட 8,800 கோடி மதிப்புள்ள ஒரு அமௌண்ட்ட வந்து இங்க டொனேட் பண்ணியிருக்காரு. கொரோனாக்காக. கவனிங்க, இந்த இடத்த முக்கியமா நான் ஏன் அழுத்தி சொல்றேன் அப்டின்னா, இங்க பெரிய பெரிய நிறுவனம் வந்து 500 கோடி, 1000 கோடி குடுத்துட்டு இருக்காங்க. ஆனா கிரிப்டோ கரன்சி சார்ந்திருக்க ஒரு தனிப்பட்ட நபர் வந்து இங்க 8,800 கோடி குடுக்குறாருன்னா, இந்த துறை எப்பேர்ப்பட்ட துறையா இருக்கும்னு கவனிங்க. 8,800 கோடி இங்க சும்மா குடுக்குறாருன்னா, அப்ப அவர்ட்ட எவ்வளவு சொத்து இருக்குன்னு பாருங்க. அதுல இன்னொரு சர்வே சொல்லுது 0.0001% தான் அவரோட இந்த 8,800 கோடின்னுது. இதுல இன்னொரு விஷயம் நீங்க கவனிக்க வேண்டியது, கிரிப்டோ கரன்சி இந்தியால அத வாங்கிக் கூடாது, வேணான்னு சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா, தயவுசெய்து இந்த காதுல வாங்கிட்டு இந்த காதுல விட்டுருங்க. ஏன்னா, இன்னைக்கு நீங்க பார்த்துட்டீங்க, பிரைம் மினிஸ்டர் அவார்டு கிரிப்டோ குடுத்தாச்சுங்க. டிசிஎஸ் கிரிப்டோக்கு உள்ள வந்தாச்சுங்க. +2 பாடப்புத்தகத்துல கிரிப்டோ வந்தாச்சுங்க. இத தாண்டி இன்னைக்கு கோவிட்க்கு 8,800 கோடி மதிப்புள்ள கிரிப்டோ கரன்சி தாங்க இந்தியாக்குள்ள வந்திருக்கு. அப்ப இந்தியாக்குள்ள இதெல்லாம் பணம் ஆகுது அப்படின்னா, கிரிப்டோ கரன்சிய தடை பண்றதுக்கோ, இல்ல வேணான்னு சொல்றதுக்கோ இங்க வாய்ப்பே கிடையாதுங்க. மக்களோட அறியாமை இத வேணான்னு சொல்லலாம். ஆனா ஒன்ஸ் இந்த பிபிடி நீங்க கிளாஸ் முடிச்சுட்டீங்க அப்படின்னா, நீங்க கிரிப்டோ கரன்சிய வச்சு தெளிவாயிட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப இது எப்படி பாதுகாக்கணும்? எப்படி இத நம்ம யூஸ் பண்ணணும்? இத எப்படி நம்ம இதுல சேர்க்கணும்ன்றத மட்டும் நீங்க பிளான் பண்ணா போதும். ஸோ இந்தியால இது மிகப்பெரிய அளவுல குடுத்துருக்காங்க. ஆனா இன்னும் விளம்பரம் ஆகல. விளம்பரம் ஆயிட்டா நீங்க வாங்க முடியாது. அதுக்குள்ள நீங்க வந்து இத வாங்குனா தான் உண்டு. இத தாண்டி இன்னைக்கு உலக அளவுல கிரிப்டோ கரன்சிக்குன்னு ஏடிஎம் குடுத்துட்டாங்க. எப்படி நீங்க ரூவா நோட்டுக்குலாம் நீங்க ஏடிஎம் போய் பார்க்குறீங்களோ, அது மாரி கிரிப்டோ கரன்சிக்கும் குடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20,000 ஏடிஎம்க்கு மேல கிராஸ் ஆயி போயிடுச்சுங்க. அதுல அதிகபட்ச ஏடிஎம் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க, அமெரிக்கால தாங்க. ஏன் இத அமெரிக்காலன்னு திரும்ப சொல்றேன் அப்படின்னா, இந்த கிரிப்டோ கரன்சி உருவாக்கும்போது முதல்ல யார பார்த்து பயந்தாங்கன்னா, அமெரிக்காவ பார்த்து தான் பயந்தாங்க. ஏன்னா வேர்ல்டு ஃபுல்லா காமன் கரன்சி எதுனா டாலர்ன்னு சொல்லுவாங்க. முதல்ல இதுக்கு இவன் தான் எகென்ஸ்ட்டா இருப்பான், இவன் தான் பண்ண விட மாட்டான்னு யோசிச்சுட்டு இருந்த காலம் போயி, இன்னைக்கு அதிகபட்சமா கிரிப்டோக்குன்னு இருக்க ஏடிஎம்மே அமெரிக்கால தான். அதிகபட்சமா கிரிப்டோக்கு எக்ஸ்சேஞ்சும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கால தான். அப்ப எல்லாருமே அமெரிக்காவ தான் நம்ம பின்பற்றோம் அப்படின்னா, நாமளும் இதுக்குள்ள வந்தே ஆகணுங்க. நம்ம இந்தியாலயும் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. டெல்லியில குருகிராம்ன்ற ஒரு ஏரியால வச்சாச்சு. இப்போதைக்கு நீங்க கூகுள் அடிச்சீங்கன்னா வரும் உங்களுக்கு. ஏடிஎம் வர ஆரம்பிச்சுருச்சு. ஓகே, இப்ப நம்ம சப்ஜெக்ட்குள்ள வரலாங்க. நீ சொன்னதெல்லாம் ஓகேப்பா. ஏதோ நான் இருக்கிற காசு கொஞ்சம் நெஞ்சம் இருக்கு. அத வச்சு நான் ஏதாவது இந்த கொரோனா பீரியட்லயும் நான் மிச்சம் பண்ணி வச்சிருக்கேன். அதுல நான் ஏதாவது இந்த ஒரு கரன்சி நான் வாங்கி வைக்கிறேன். அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, இதுதாங்க அந்த பிரைஸ் லிஸ்ட் பாருங்க. 2008லங்க இந்த கரன்சி ஒரு கரன்சியோட விலை மதிப்பு 40 பைசாங்க.
2010 தான் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்ததுன்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா, ஒரு புது பொருள் வந்தோனே மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. நெறைய அப்ஜெக்ஷன்ஸ், நெறைய தடங்கல் ஏற்படும். அது மாரி 2008 2010 வரைக்கும் அவரும் சத்தோஷி நகாமோட்டோ எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த கரன்சிய மக்களுக்கு புரிய வச்சாருங்க. புரிய வச்சு மக்கள் பயன்பாட்டுக்கு வரும்போது இதோட விலை ரூ. 2.40 ஒரே வருஷத்துல ரூ. 1364 அதோட விலை மாறுதுங்க. எனக்கு தெரிஞ்சப்பங்க 2016ல ரூ. 30,000 தாங்க எனக்கு தெரிஞ்சது. ஒரே மாசத்துல 60,000 மாறுது. அதுக்கப்புறம் தான் நான் இத ஃபுல்லா குதிக்க ஆரம்பிச்சேன். இது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. ஆனா இப்ப இங்க இருக்க நபர்கள்ல யாராவது பிட்காயின் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, சின்ன விலை தாங்க. ரூ. 28,00,000 ஒரு காயினோட விலை. உங்க மனசு எவ்வளோ வலிக்குதுன்னு எனக்கு தெரியுதுங்க. கண்டிப்பா என்னைய திட்டாம இருக்க மாட்டீங்க. திட்டிட்டு தான் இருப்பீங்க. இந்த கோவிட் டைம்ல ஏதோ 2வது வருமானத்த சொல்றேன்னு சொன்னா, இது வாங்கி வச்சா லைஃப் ஸ்டைல் மாறும்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கிற நிலைமையில ரூ. 28,00,000 குடுத்து காயின வாங்க முடியுமா? உங்க வலி புரியுதுங்க. எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்குங்க. அதையும் நம்ம பார்க்க போறோம். கொஞ்சம் இங்க கவனிங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 2010ல யாராவது இந்த மாரி ஒரு கிளாஸ் எடுத்து, இந்த பிட்காயின ஒரு 10,000 வாங்கி வச்சுக்கோப்பான்னு சொன்னா, எப்படி ஷேர் மார்க்கெட் அன்னைக்கு ரூ. 10 ஃபேஸ் வேல்யூ வாங்குனவங்க இன்னைக்கு கோடீஸ்வரனா இருக்காங்களோ, அது மாரி 2010ல இந்த மாரி ஒரு கிளாஸ் எடுத்து, ஒரு 10,000 வாங்கி வச்சுக்கோன்னா, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளோ தெரியுங்களா? ஜஸ்ட் ₹24,000. எனக்கு தெரிஞ்சு 2010ல 24,000 பெரிய அமௌண்ட் கிடையாதுங்க. ஒருவேள 1947 சுதந்திரம் வாங்கணும் போனா ₹24,000 பெரிய அமௌண்ட் தான். அன்னைக்கு நம்ம நினைச்சிருந்தா ₹24,000 இன்வெஸ்ட் பண்ணிருக்க முடியுங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வீட்ல பரணின்னு சொல்லுவாங்க இல்லையா? லேப்ட் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த லேப்ட தூக்கி போட்டு வச்ச மாரி நெனச்சு, இந்த காயின மறந்திருந்தீங்கன்னா, இன்னைக்கு தொறந்து பார்த்தீங்கன்னா, உங்க சொத்து மதிப்பு எவ்வளோ தெரியுங்களா? 2,800 கோடிங்க. இந்த 2,800 கோடி பயன்படுத்துறதுக்கு நீங்க யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியது இல்லங்க. நம்ம இந்தியால கேபிட்டல் கெயின்ஸ்னு ஒரு பார்ட் இருக்கு. நீங்க டாக்ஸ பே பண்ணிட்டு த்ரூ லீகலா, அக்கவுண்டபிளா நீங்க அந்த பணத்த செலவு பண்ண முடியுங்க. ஒரு ஊர விலைக்கு வாங்க முடியுங்க. 2,800 கோடி. ஆனா வாய்ப்பு இன்னைக்கு தவற விட்டாச்சு. இன்னைக்கு ₹28,00,000 வந்து நிக்குதுங்க. இது இன்னும் ஏறுங்க. விலை ஏறுங்க. அப்ப இன்னைக்கு ₹28,00,000 குடுத்து வாங்க முடியுமான்னு கேட்டா, இதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. நான் பிட்காயின் வாங்க சொல்லலங்க. 2,856 கரன்சி இன்னைக்கு பிட்காயின பேஸ் பண்ணி மார்க்கெட்ல குதிச்சுட்டாங்க. அதனால தான் பிட்காயினுக்கு மதர் கிரிப்டோன்னு பேர் வச்சிருக்காங்க. இதுல நீங்க வாங்கக்கூடிய ஒரு காயினா, அதோட அட்வான்ஸ் டெக்னாலஜி ஒரு காயின நாங்க அறிமுகப்படுத்துறோங்க. இதோட விலை இப்ப அப்ராக்ஸிமேட்டா ரூ. 4லேருந்து ரூ. 5 இருக்குங்க. ஒருவேளை நீங்க வாங்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா, உங்க நண்பர்கள்ட்ட இன்னைக்கு என்ன விலைன்னு கேளுங்க. என்னது ஆல்ரெடி எக்ஸ்சேஞ்சில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எவ்ரி செகண்ட் ரேட் மாறிட்டு இருக்கும். நீங்க அத செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. நான் இங்க கணக்கு ரூ. 5 போட்டுருக்கேன். ஏன்னா இங்க ஒவ்வொரு செகண்டுக்கு நான் இங்க ரேட் காட்ட முடியாது. அப்ப என்னோட அக்கவுண்ட்ஸ்க்காக நான் இங்க ரூ. 5 காட்டியிருக்கேங்க. நீங்க வாங்க போறீங்கன்னா ரூ. 5 ரூ. 6 என்ன பிரைஸோ அத கேட்டு நீங்க பண்ணிக்கணும். அப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல ரூ. 5ன்றது அஃபோர்டபிள் பிரைஸ் தாங்க. அப்ப ஏன் இந்த பெல்டெக்ஸ்குள்ள வரணும்? 2,800 கரன்சி இருக்குன்றீங்களே, அந்த கரன்சிய விட்டு நீங்க ஏன் பெல்டெக்ஸ் நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க சொல்றீங்க அப்படின்னா, எகைன் டெக்னாலஜிங்க. நான் அவ்வளவு சீக்கிரத்துல நான் பெல்டெக்ஸ்குள்ள குதிக்கலங்க. ஏன்னா நான் 2016லயே கிரிப்டோ கரன்சி பத்தி தெரிஞ்சுக்கிட்டவன். பிட்காயின்னா என்னன்னு தெரிஞ்சவன். பிட்காயினுக்கு அடுத்து எத்திரியம், லைட்காயின் இந்த மாரி நெறைய காயின்ஸ் இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு நான் ஏன் பெல்டெக்ஸ்ல குதிக்கணும் அப்படின்னா, கம்பேரிசன்ங்க. அந்த கம்பேரிசன் போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அதோட பயோகிராஃபி பார்த்துக்கலாம். பெல்டெக்ஸ் லான்ச் ஆனது 2018லங்க. எக்ஸ்சேஞ்சில லிஸ்ட் ஆனது 2019. அடுத்த வருஷமே எக்ஸ்சேஞ்சில லிஸ்ட் ஆயிட்டாங்க. எப்படி பிட்காயினோட ஃபவுண்டர் சத்தோஷி நாகமோட்டோன்னு சொல்றோமோ, அது மாரி இந்த பெல்டெக்ஸோட ப்ரமோட்டர் ஜிசிஎஃப்ங்க. குளோபல் கிரிப்டோ கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. இவங்க எந்த நாட்ட சேர்ந்தவங்கன்னா ஹாங்காங்க. இவங்க எவ்வளவு சப்ளை குடுத்துருக்காங்க பாருங்க. 1.5 பில்லியன் அதாவது 150 கோடி காயின்ங்க. பிட்காயின பொறுத்தவரைக்கும் 2 கோடி 10 லட்சம். பெல்டெக்ஸ பொறுத்தவரைக்கும் 150 கோடி. அதுல 10 கோடி வந்து ரிசர்வ்ல வச்சுருவாங்க. மக்கள் பயன்பாட்டுக்கு வர்றது 140 கோடிங்க. இந்த 140 கோடியும் எப்படி பிரேக்கப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி காட்டுறாங்க பாருங்க. இது பேர் டோக்கனாமிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 60% வந்து ப்ரீ சேல் அண்ட் பப்ளிக் சேல் குடுத்துறேன்றாங்க. 10% வந்து பவுண்டி அண்ட் ஏர் டிராப். என் காயின புரமோட் பண்றதுக்கு நான் சில கிஃப்ட் ஆப்ஷன்ஸ்லாம் வச்சிருக்கேன். பிட்காயின 2008லேருந்து 2010 வரைக்கும் சத்தோஷி நாகமோட்டோ என்ன பண்ணாருன்னா, சும்மா பிட்காயின ஃப்ரீயா குடுத்தாராம். நீ 100 காயின் வச்சுக்கோ. நீ 1000 காயின் வச்சுக்கணும். ஒரு பீஸா கடைக்காரனுக்கு 10,000 பிட்காயின் குடுத்துருக்காராம். எவ்வளோங்க? 10,000 பிட்காயின்ஸ். இன்னைக்கு அந்த பீஸா கடைக்காரன் 10,000 பிட்காயின் வச்சிருந்தானா, இன்னைக்கு அவன் வேர்ல்டு பணக்காரன் எப்படிப்பட்ட ஆளா இருப்பான்னு யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஒரு காயினோட விலை ₹28,00,000. அது மாரி எல்லாருமே கிஃப்ட் ஆப்ஷன்ஸ் குடுப்பாங்க. அன்னைக்கு அவரு பீஸாக்காரன் குடுத்தாரு. அதனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நம்ம காயின விளம்பரப்படுத்துறதுக்கு கிஃப்ட் குடுத்தா கொஞ்சம் நெறைய மக்கள் வருவாங்க. அத வச்சு நம்ம காயின விளம்பரப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே எடுத்து வச்சுட்டாங்க. நான் சம்பாரிச்சு குடுக்குறேன், நான் தயாரிச்சு குடுக்குறேன்லாம் சொல்லலங்க. இருக்கிற 150 கோடி காயின்ல 10% நான் மக்களுக்கு கிஃப்ட்டா குடுக்குறேன். அப்ப நான் ஏன் இந்த பாயிண்ட்ட அழுத்தி சொல்றேன்னா, ஆஸ் சூன் அஸ் எவ்வளோ சீக்கிரம் நீங்க பில்டப்ஸ்ல உள்ள வரீங்களோ, இதுல குடுக்குற கிஃப்ட் ஆப்ஷன நீங்க பயன்படுத்த முடியும். டீம் அட்வைசர்ன்னு 20% ஒதுக்கிட்டாங்க. ரிசர்வ்டு டோக்கன் சொல்லி 10% ஒதுக்கிட்டாங்க. இதுதான் இவங்களோட பயோகிராஃபிங்க. கம்பேரிசன் கவனிங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபிரெண்ட்ஸ். கொஞ்சம் கவனிங்க. லான்ச் 2008ல பிட்காயின் லான்ச் ஆனதுங்க. 2018ல பெல்டெக்ஸ் வந்ததுங்க. இந்த ஒரு பாயிண்ட் போது நீங்க பெல்டெக்ஸ வாங்கலாமா வேணாமான்றது. ஏன்னா 2008ல வந்த ஒரு பொருளுக்கும், 2018ல வந்த பொருளுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குங்க. சும்மா அப்படியெல்லாம் ஜெராக்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அன்னைக்கு மக்களோட மனநிலை என்ன? இன்னைக்கு மக்களோட மனநிலை என்ன? அன்னைக்கு எத ஏத்துக்கிட்டாங்க? இன்னைக்கு எத ஏத்துக்க முயற்சி பண்றாங்க? இதெல்லாம் பிளான் பண்ணி, அதுல விட்டு போனதுல அத சேர்த்து குடுத்துருக்காங்க. 2018ல ஒரு காயின் பெல்டெக்ஸ்.
இதோட பிரைஸ் ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 28 லட்சம் 30 லட்சம் ரூபாய் கிராஸ் ஆயிட்டு இருக்குங்க பிட்காயினோட பிரைஸ். இவங்க ஜஸ்ட் ₹5 இருக்காங்க, வாங்கக்கூடிய விலையில இருக்காங்க. டிரான்சாக்ஷன் ஃபீ ஒரு பிட்காயினை உங்ககிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு நீங்க அனுப்பணும்னா குறைஞ்சபட்சம் $3 சார்ஜ் பண்றாங்க. ₹80 கிட்டத்தட்ட ₹240 ஒரு டிரான்சாக்ஷனுக்கு பிடிக்கிறாங்க. இங்க 0.001 சென்ட்டுங்க. டெக்னாலஜி பாருங்க, பிட்காயினை ஓப்பன் சோர்ஸ் டெக்னாலஜின்றாங்க. ஓப்பன் சோர்ஸ் டெக்னாலஜி அப்படின்னா நீங்க யாருக்கா ஒரு பிட்காயினை அனுப்பணும்னா அந்த பிட்காயினோட சேர்ந்து டிரான்சாக்ஷன் அட்ரஸும் சேர்ந்து தான் டிராவல் ஆகுங்க. அந்த டிரான்சாக்ஷன் அட்ரஸை கொஞ்சம் கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த டிரான்சாக்ஷன் அட்ரஸை கூகுளில் போயிட்டு பிளாக் செயின் இன்ஃபோன்னு ஒரு சைட் இருக்கு, நீங்களே போய் செக் பண்ணலாம். அந்த சைட்ல இந்த டிரான்சாக்ஷன் அட்ரஸ் போட்டீங்கன்னா நீங்க சொல்லாமையே உங்ககிட்ட எவ்வளவு காயின் இருக்குன்னு என்னால கண்டுபிடிக்க முடியும். அவங்க முதல்ல என்ன சொன்னாங்க, பிட்காயினை திருட முடியாதுனாங்க, டூப்ளிகேட் பண்ண முடியாதுனாங்க. ஆனா இந்த பாயிண்ட் அன்னைக்கு ஹைலைட் பண்ணல. ஏன்னா அன்னைக்கு சத்தோஷி நாகமோட்டோக்கு இவ்வளவுதான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஆனா இப்ப பெரிய பெரிய பணக்காரங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, என் பணம் நான் சொல்லாமையே ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் மூலியமா என்கிட்ட எவ்வளவு இருக்குன்னு 3வது நபர் கண்டுபிடிக்கிறானா எனக்கு எவ்வளவு ரிஸ்க் இருக்கு. என்னால வாக்கிங் போக முடியாது, என்னால ஜாகிங் போக முடியாது, என்னை கடத்திட்டு போய் மிரட்டி கேட்டா நான் கொடுத்தானே ஆகணும். என்கிட்ட திருட முடியாது, ஓகே. டூப்ளிகேட் பண்ண முடியாது, ஓகே. ஆனா என் கழுத்துல கத்தி வச்சு கொடுனா கொடுத்து தானே ஆகணும். அப்ப இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இதுக்கு நிவர்த்தி கொடுக்குற மாதிரி, இதை சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி பிரைவசி அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுத்தாங்க. நீங்க யாருக்கு வேணா காயின் அனுப்புங்க, டிரான்சாக்ஷன் அட்ரஸ் நீங்க மறைச்சிக்கலாம். தேவைப்பட்டா நீங்க டிரான்சாக்ஷன் அட்ரஸ் நீங்க காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரைவசி எனேபிள்டு காயினை இங்க பில்டெக்ஸ் கொடுக்குறாங்க. டிரான்சாக்ஷன் டைம் கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு காயினை ஒருத்தருக்கு அனுப்பணும் அப்படின்னா குறைஞ்சது 1/2 மணி நேரத்துலேருந்து 1 நாள் ஆகும். ஏன்னா அன்னைக்கு அவருக்கு தெரியல இவ்வளவு மக்கள் நம்மளை பயன்படுத்துவாங்க, இதுக்கெல்லாம் நம்மளுக்கு டெக்னாலஜியில் டிராஃபிக் டைம் ஆகும்லாம் தெரியல அவருக்கு. அதை அவங்க நிவர்த்தி பண்ற மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க, லைட்னிங் ஸ்பீடு. இப்போ அனுப்பிச்சிங்கன்னா அனுப்பிச்ச அடுத்த செகண்ட் அவங்களுக்கு போய் நிற்கும் காயின். யூட்டிலிட்டி பயன்படுத்துறது, பிட்காயினை பொறுத்து நீங்க சொத்தா தான் பயன்படுத்த முடியும், யூட்டிலிட்டிக்கு பயன்படுத்த முடியாதுன்றான். காரணம் 1/2 மணி நேரத்துலேருந்து 1 நாள் ஆகிறோம் போய் சேர்றது. ஒரு கடையில் போய் ஏதோ ஒரு பொருளை வாங்கிட்டு பிட்காயினை கொடுக்குறீங்க, அந்த பிட்காயின் அவங்க போய் சேர்றதுக்கே 1/2 மணி நேரம் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அனுப்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க அடுத்த கஸ்டமரை பார்க்க முடியும். அவ்வளோ நம்ம டெபிட் கார்டு கொடுக்குறோம் இல்லையா, கிரெடிட் கார்டு கொடுக்குறோம் இல்லையா, ஸ்வைப் பண்ணோடனே பில்லு ரைஸ் ஆகுது. அந்த பில்லு ரைஸ் ஆனோடனே அதை வாங்கி பார்த்துட்டு நம்மளுக்கு அதை கட் பண்ணிட்டு நம்ம அடுத்தால பார்க்குறோம். ஒருவேளை அந்த பில்லு வரதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, நம்மகிட்ட யாராவது கிரெடிட் கார்டு வாங்குவாங்க, இல்லை டெபிட் கார்டு வாங்குவாங்க? வாய்ப்பே கிடையாது. அப்போ இந்த இடத்துல லைட்னிங் ஸ்பீடு கொடுத்து அடுத்த செகண்ட் இன்னொருத்தர் வேலட்டுக்கு போய் சேருது அப்படின்னா பெல்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் யூட்டிலிட்டிக்கு பயன்படுத்த முடியும். பிளாக்ஸ் இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒரு காயின் தரமான காயின் அப்படின்னா இதுக்கு எவ்வளோ பிளாக்ஸ் இருக்கோ அதுதான் தரமான காயின் முடிவு பண்ணுறாங்க. நான் உங்களுக்கு முதலே கணக்கு கொடுத்துருந்தேன், கிட்டத்தட்ட 6,50,000 பிளாக்னு. எக்ஸாக்ட் ஃபிகர் பார்த்தீங்கன்னா 6,85,466, அதாவது 6,85,466 பிளாக்ஸ் பிட்காயினுக்கு உருவாயிருங்க. அப்போ இதுலேருந்து ஏதாவது ஒரு பிளாக்ல திருடன் பணம் எடுக்கணும்னு முடிவு பண்ணானா இந்த டோட்டல் குவான்டிட்டிலையும் பிளாக் ஓப்பன் பண்ண மட்டும் தான் ஒரு பர்டிகுலர் பிளாக்ல இருந்து பணம் எடுக்க முடியும். அப்போ புதுசாக கிரிப்டோ கரன்சி வாங்கலாம் எப்படி ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்கன்னா, இது எவ்வளோ பிளாக்ஸ் உருவாயிருக்குன்னு பாருப்பா, அதை வச்சு தான் நம்ம இந்த காயின் நம்பிக்கையான காயினா, இதை ஏமாற்ற முடியாது, திருட முடியாது, நம்ம முடிவு பண்ணி வாங்க முடியும். ஒரே ஒரு பிளாக்னு வச்சுக்கலாம், யாரும் அந்த காயினுக்குள்ள போக மாட்டாங்க. அப்போ இந்த பாயிண்ட்டை கவனிங்க. 2008 வந்தாங்க பிட்காயின், கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆச்சுங்க. 12 வருஷத்துல அவங்க 6,80,000 பிளாக் உருவாயிருக்காங்க. பெல்டெக்ஸ் 2018 வந்ததுங்க, 6,02,431 பிளாக் இது வரைக்கும் உருவாயிருக்குங்க. இது இந்த பிபிடியில் நீங்க பார்க்கணும் மட்டும் இல்லைங்க, நீங்க கூகுளில் போயிட்டு பிட்காயின் பிளாக் செயின் எக்ஸ்ப்ளோர் அடிங்க, பிட்காயின் எவ்வளோ பிளாக் வந்திருக்குன்னு கூகுளில் காட்டிடும். பெல்டெக்ஸ் பிளாக் செயின் எக்ஸ்ப்ளோர் அடிங்க, பெல்டெக்ஸோட பிளாக் எவ்வளோ வந்திருக்குன்றது கூகுளில் காட்டிடுங்க. இதில் ஹைட் அண்ட் சீக் எதுவுமே கிடையாதுங்க, மறைச்சு பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்த 2 வருஷத்துக்கு 6 லட்சம் பிளாக் கிராஸ் ஆயிருக்குன்னா இது 12 வருஷம் ஆச்சுன்னா இது எவ்வளோ பிளாக் கிராஸ் ஆகி போகும்னு பாருங்க, இந்த காயின் எவ்வளோ ஸ்ட்ரென்த் ஆகும்னு பாருங்க. உங்களுக்கு புரியும் நடக்கா, பிட்காயின் செகண்ட் ஜென்ரேஷன் சொல்றீங்க, பெல்டெக்ஸ் 5th ஜென்ரேஷன்ல இருக்காங்க. அன்னைக்கு ஒரு ஆரோக்கியமாக காயின் மட்டும் தாங்க கொடுத்தாரு, சொந்தமாக எக்ஸ்சேஞ்ச் கொடுக்க முடியல. ஆனால் இன்னைக்கு எல்லா எக்ஸ்சேஞ்சிலுமே அது பிட்காயின் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் பெல்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த இடத்துல டிரான்சாக்ஷன் ஃபீனும் போது $3 ஆகுதுங்க. ஓப்பன் சோர்ஸ் டெக்னாலஜி, உங்க பணம் நீங்களே சொல்லாமல் தெரியக்கூடிய ஒரு பணமா இருக்கு. டிரான்சாக்ஷன் டைம் பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரத்துலேருந்து 1 நாள் ஆகுது. யூட்டிலிட்டிக்கு பயன்படுத்த முடியாதுன்றாங்க. பிளாக்ஸ் 6 லட்சம் பிளாக் உருவாயிருக்கு, செகண்ட் ஜென்ரேஷனாக இருக்கு. இப்போ ஏற்பட்ட காயின் இன்னைக்கு 28 லட்ச ரூபாய் தொட்டிருக்குன்னா அடுத்து 4 வருஷம் கழிச்சோ 5 வருஷம் கழிச்சோ அந்த பெல்டெக்ஸ் இன்னைக்கு இருக்கு $5 என்ன விலையாகுன்றது நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. அப்ப பிட்காயினே இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா இதோட ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு டெக்னாலஜி இந்த பெல்டெக்ஸ் எவ்வளவு பிரைஸ் ஆகுன்றதை நம்ம முடிவு பண்ணணுங்க. இந்த ஒரு பாயிண்ட்டுக்காக தாங்க பெல்டெக்ஸ் வாங்குங்கன்னு சொன்னேன். முக்கியமான பாயிண்ட் வேற ஒண்ணு இல்லைங்க, வாங்கக்கூடிய விலையில இருக்குங்க. $5 இருங்க. ஒரு ட்ரையல் உங்களால பார்க்க முடியுங்க. இன்னைக்கு $50,000 10,000 நீங்க வாங்கணும்னா $50,000 நீங்க ஒரு ஃபோன் வாங்கினதா நினைச்சுக்கோங்க, ஒரு பைக் வாங்கினதா நினைச்சுக்கோங்க, ஏன் ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ணதா கூட நினைச்சுக்கோங்க. அவ்வளவு ஏங்க திருப்பதி கோயில் உண்டியில காசு போட்டதா கூட நினைச்சுக்கோங்க. நான் முதல்ல கிரிப்டோ கரன்சிக்கு அப்படிதாங்க நுழைஞ்சேன். என் நண்பன் சொல்லி தான் உள்ள வந்தேன். அன்னைக்கு இருந்த விலைக்கு ஒரு காயின் விலை $30,000. எனக்கு என்ன எதுன்னு தெரியாத வம்பு பண்ண, அதை வாங்கிக்கூட அப்படின்னு. சரி எவ்வளோ கேட்டா $30,000.
அன்னைக்கு இருந்த பண சூழ்நிலைக்கு 5 காயின் வாங்கினேன், 1,50,000. என் வீட்ல வந்து இப்படியே தான் சொன்னேன். அவன் சொன்னத என்னால மறுக்க முடியல. ஏன்னா நானும் அவனும் நிறைய பிசினஸ் பண்ணியிருக்கோம். இது இல்லைன்னு நினைச்சிருமா அப்படின்ட்டேன் வீட்ல வந்து. ஆனா அதோட விளைவு இன்னைக்கு என்னை ரிட்டயர்மென்ட் லைஃப்ப என்ஜாய் பண்ண வச்சுட்டு இருக்கு. இப்ப நினைச்சா கூட நான் இப்படியே விட்டு என் லைஃப்ப என்ஜாய் பண்ண முடியும். பினான்சியல் ஃப்ரீடம் அடைஞ்சாச்சுங்க. அப்ப இன்னைக்கு ரூ. 5 இருக்கா, நீங்க ரிஸ்க் எடுக்கலாம். தப்பு கிடையாது. ரூ. 50,000 இல்லைன்னு நினைச்சு வாங்குங்க. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா? பிசினஸ்ல ரிஸ்க் எடுக்கணும்னு. அந்த ரிஸ்க் தாங்க இது. இந்த ரூ. 50,000 யாரோட சொத்தையும் அழிச்சிட்டு போறது இல்லங்க. யாரோட லைஃப்பையும் கெடுத்துற போறது இல்லங்க. ஒரு ட்ரையல் பார்க்கலாங்க. ஸோ இந்த மாரி ரிஸ்க் எடுத்தா தான் நம்ம லைஃப்ல அடுத்த ஸ்டெப் போ முடியுங்க. இத தாண்டி 2019ல பிளாக் செயின் கம்யூனிட்டி அவார்டு நடந்ததுங்க. அதுல பெஸ்ட் கிரிப்டோ அவார்டு வாங்கியிருக்காங்க. இடது பக்கத்துல இருக்கிறது பில்டெக்ஸோட சேர்மேனுங்க. வலது பக்கத்துல இருக்கிறது மலேசியாவோட ஃபினான்ஸ் மினிஸ்டருங்க. ஒரு அவார்டு குடுக்குறாங்கன்னா டக்குன்னுலாம் குடுத்துற முடியாதுங்க. அங்க 2800 கரன்சியும் உள்ள கலந்துக்குருவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் வந்து அவங்களோட கரன்சிய போய் ஸ்டேஜ்ல ஏறி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இத மார்க் போடுறதுக்கு ஜட்ஜஸ் உட்கார்ந்திருப்பாங்க. இத்தன பேர் மத்தியில நம்மளுக்கு ஒரு அவார்டு கிடைக்குது அப்படின்னா, இந்த எவ்வளோ ஸ்ட்ராங்கா அந்த டெக்னாலஜி வந்து அந்த அவார்டு கிடைச்சிருக்கும். இதுவுமே நீங்க போய் செக் பண்ணலாம். ஆன்டி மனி லாண்டரிங் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. சரியா கம்ப்ளைண்ட் சர்டிஃபிகேட். சரியா கம்ப்ளைண்ட்ஸ்னா கிட்டத்தட்ட நீங்க நெறைய கடையில கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹலால்னு போட்டிருப்பாங்க. 100% ஹலால்னு போட்டிருப்பாங்க. முஸ்லீம் கம்யூனிட்டி, ஆர்த்தடாக்ஸ் முஸ்லீம் கம்யூனிட்டி என்ன பண்றாங்கன்னா, பொதுவா பேங்க்ல போய் பணம் போட மாட்டாங்க. அவங்க குரான் என்ன சொல்லுதுன்னா, வட்டி வாங்குறதும் குற்றம், வட்டி குடுப்பதும் குற்றம் அப்படின்றாங்க. அப்ப பேங்க்ல காசு குடுத்தா இன்ட்ரெஸ்ட் குடுக்குறாங்க இல்லையா? அதனாலே போய் பேங்க்ல பணம் போட மாட்டாங்க. அப்ப இந்த கிரிப்டோ கரன்சிக்கு இன்னைக்கு நான் ரூ. 5 வாங்குறேன், நாளைக்கு ரூ. 10 ரூ. 20 போகுது அப்படின்னா, இந்த வளர்ச்சி லாபமா, வட்டியான்ற குழப்பத்துக்காகவே உள்ள வரதில்லங்க. இதுக்கும் பெல்டெக்ஸ் முடிவு குடுத்துட்டாங்க. சரியா கம்ப்ளைண்ட்ஸ் வாங்கிட்டாங்க. இதுல எங்கேயுமே வட்டி கிடையாதுங்க. ஒன்லி லாபம் தான். இதுல சூதாட்டத்துக்கோ, இல்ல கேம்பிளிங்கோ எதுக்குமே இந்த காயின் பயன்படுத்தலன்றத உறுதிப்படுத்தி இந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. சரி இது எதுக்குப்பா இப்ப என்கிட்ட சொல்ற அப்படின்னு கேட்டா, நம்ம வாங்குற ரூ. 5 காயினு விலை ஏறணும்னா, இன்னைக்கு பிட்காயின் டிமாண்ட் ஏறி போயிருக்கு பார்த்தீங்களா? அது மாரி பெல்டெக்ஸும் டிமாண்ட் ஆகணும்னா, எல்லா பக்கமும் பிசினஸ் நடக்கணுங்க. அப்ப இவங்க என்ன யோசிச்சாங்கன்னா, முஸ்லீம் பீப்பிள் கிரிப்டோ கரன்சிக்கே வரதில்லையே, ஏன் வரலன்னும்போது, இந்த ரீசனுக்காக தான் வரலையா? அப்ப இதுக்கு நிவர்த்தி பண்ணணும்னு சொல்லி இந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க. அப்ப முஸ்லீம் பீப்பிள் கிரிப்டோ கரன்சின்னு வாங்கணும்னு முடிவு பண்ணா, இந்த சர்டிஃபிகேட் இருக்கவங்க, அவங்க மத சார்ந்த சர்டிஃபிகேட் இருக்கவங்களுக்கு தான் அந்த காயினுக்கு முக்கியத்துவம் குடுப்பாங்க. பெல்டெக்ஸ் வாங்கியே தீரணுங்க. அப்ப நான் 5 வருஷம் கழிச்சோ, 10 வருஷம் கழிச்சோ ஒரு பிளான் போட்டிருப்பேங்க. 2 வருஷத்திலே அந்த பிளான் ஸ்டார்ட் ஆயிடுங்க. ஒரு ரூ. 1000 போலாம், ரூ. 2000 போலாம், எவ்வளவு வேணா போலாம். பட் அந்த டிமாண்ட கிரியேட் பண்றதுக்கு பெல்டெக்ஸ் ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்துட்டு இருக்காங்க. அந்த வரிசையில அவங்க கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. இது எல்லாமே பெல்டெக்ஸ்ல ஒரு முக்கியமான பாயிண்ட்டா நான் பார்க்குறேங்க. இத தாண்டி முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கிரிப்டோ கரன்சி வாங்கணும் அதர் தேன் பிட்காயின். கிரிப்டோ கரன்சி வாங்குனா முதல்ல நீங்க பிட்காயின வாங்குனா தான் நீங்க மத்த காயின வாங்க முடியும். உதாரணம் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு புரியிற மாரி, நீங்க ஏதாவது ஒரு வெளிநாடு போகணும்னு முடிவு பண்ணீங்கன்னா, முதல்ல உங்களோட பணம் இந்தியன் ரூபிய குடுத்து நீங்க டாலரா மாத்தணுங்க. ஏன்னா டாலர் பொது பணம்ன்றாங்க. அப்புறம் தான் நீங்க மத்த நாட்டுக்கு போவீங்க. அது மாரி பிட்காயின தவிர்த்து நீங்க ஏதாவது ஒரு காயின் வாங்கணும்னா, முதல்ல நீங்க பிட்காயின் வாங்கணும். அப்புறம் தான் நீங்க மத்த காயின வாங்கணும். 1 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, பெல்டெக்ஸ வாங்கணும்னா நீங்க முதல்ல பிட்காயின வாங்கி தான் பெல்டெக்ஸே வாங்கணும். ஆனா இப்ப அதுக்கும் சொல்யூஷன் குடுத்தாச்சுங்க. நம்ம இந்தியால இந்தியன் ரூபி குடுத்து நீங்க பெல்டெக்ஸ வாங்கிக்கலாம். பெல்டெக்ஸ் குடுத்து நீங்க இந்தியன் ரூபி வாங்கிக்கலாம். 24/7 365 டேஸ். நீங்க நைட் 2 மணிக்கு கூட நீங்க பெல்டெக்ஸ் குடுத்து காசு பண்ணிக்கலாங்க. விடிய காலையில 4 மணிக்கு எமர்ஜென்சியா பெல்டெக்ஸ் குடுத்து காசு பண்ணிக்கலாம். இது இந்தியாலங்க. இத தாண்டி வெளிநாட்ல இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சும் குடுத்துருக்காங்க பெல்டெக்ஸ்ல. பெல்டெக்ஸ் குடுத்து நீங்க பிட்காயின் வாங்கிக்கலாங்க. பிட்காயின குடுத்து பெல்டெக்ஸ் வாங்கிக்கலாங்க. நான் ஒரு 3 எக்ஸ்சேஞ்ச் மட்டும் மெயின் எக்ஸ்சேஞ்ச் போட்டு காட்டியிருக்கேன். இது எல்லாமே நீங்க வெளிநாட்ல இருக்க எக்ஸ்சேஞ்சும் பார்த்துக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இவங்களோட ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுதுங்க. இந்த இடத்துல நீங்க ஏறி உட்கார்ந்தீங்க அப்படின்னா, ஒரு 2 வருஷம் கழிச்சு, 3 வருஷம் கழிச்சு ஒரு மிகப்பெரிய உச்சத்த நீங்க அடைய முடியும்ல எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க. அப்ப இந்த பெல்டெக்ஸ்குள்ள வரலாமான்னு வேணாமான்றதுக்கு ஒரு 3 ஆப்ஷன்ஸ் குடுக்குறேன் பாருங்க. இஃப் யூ வாண்ட் யூ பை பெல்டெக்ஸ் த்ரூ எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ஹோல்ட் இட். விருப்பப்பட்டா நீங்க எக்ஸ்சேஞ்சில போய் பெல்டெக்ஸ வாங்கி, உங்களுக்கு எப்ப தேவையோ அப்ப வித்து காசு பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இப்ப நீங்க ரூ. 5க்கு வாங்குறீங்க. நாளைக்கு ஒரு ரூ. 10 போதா வித்துக்கலாம். ரூ. 20 போதா வித்துக்கலாம். 2வது ஆப்ஷன்ஸ் ஒண்ணு இருக்கு பாருங்க. பெல்டெக்ஸோட புரமோட்டரே உள்ள வர்றாங்க. 2022 தாங்க பிரெடிக்ட் அனலிட்டிக்ஸே வந்து 40 ட்ரில்லியன் கிரிப்டோ கரன்சி தொடுன்றாங்க. பட் இந்த கிரிப்டோ கரன்சின்னு ஒரு சொத்தா தான் இங்க இந்தியால பார்க்கப்படுது. நீங்க வாங்கிட்டு அடுத்த வருஷமே இல்ல அதுக்கு அடுத்த மாசமே விக்கிறீங்கன்னா, இதுக்கு இந்த கரன்சிய வாங்குறதுக்கு லாஜிக்கே கிடையாது. குறைஞ்சு ஒரு 3 வருஷம், 5 வருஷம் நீங்க இருக்கிற மனநிலையில இருந்தீங்கன்னா, இந்த கரன்சி ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிய குடுக்கும். அந்த 3 வருஷம், 5 வருஷம் நீங்க சும்மா வச்சுக்கிறதுக்கு பதிலா, அந்த கரன்சி நீங்க எங்கிட்டயே குடுத்தீங்கன்னா, ஒரு டெபாசிட் மாரி நாங்க குடுத்து, அதுக்கு ஒரு சம் அமௌண்ட் நாங்க இன்கிரீஸ் பண்ணி குடுக்குறோம் அப்டின்றான். உதாரணத்துக்கு, இப்ப 2021ல நீங்க ஒரு ரூ. 50,00,000 வச்சிருக்கீங்க. இத 23 தான் செலவு பண்ண போறீங்கன்னா, ஒண்ணு பேங்க்ல போடுவோங்க, இல்ல ஒரு இடம் வாங்குவோம், இல்ல கோல்டு வாங்கி வைப்போம். காரணம் பணம் சும்மா இருக்கக்கூடாது. அந்த சேம் கான்செப்ட் இங்கேயும் இருக்குங்க. விருப்பப்பட்டா இதையும் நீங்க பயன்படுத்தலாம். 3வது நான் சொன்ன முதல் பாயிண்ட்டுங்க. நம்ம பிபிடி ஆரம்பிச்சப்ப 2வது வருமானம் தேவை அப்படின்னு. இன்னைக்கு நெறைய பேருக்கு 2வது வருமானம் கிடையாது. முதல் வருமானமே சிக்கலாயிட்டு இருக்கு. அப்ப 2வது வருமானம் தேவை அப்படின்றவங்க இந்த பாயிண்ட்ட யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்கு பெருசா முதலீடு போணுமான்னு கேட்டா, அதெல்லாம் தேவை கிடையாதுங்க. 2டே 2 விஷயங்க. புரிதல் இருக்கணுங்க, ஆர்வம் இருக்கணுங்க.
இது 2 இருந்தா இதுல நீங்க மிகப்பெரிய அளவுல பணம் பார்க்க முடியும். ஸோ இந்த 3 பாயிண்ட்டுக்குமே சின்ன சின்ன விளக்கம் கொடுத்து நான் அடுத்த செக்ஷன் போறேன் நானு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எக்ஸ்சேஞ்ச பொறுத்தவரைக்கும் நீ காயின வாங்கி வைக்கணும் அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு வாங்குறது எப்படி, விக்கிறது எப்படின்னு தெரிஞ்சா தான் நீங்க அத வாங்கி வைக்க முடியும். இதுல தான் நெறைய பேர் மிஸ்டேக் பண்றாங்க. நாம எதுவும் கத்துக்கிறது கிடையாதுங்க. 3வது நபர நம்பி குடுத்துறது. நீயே வாங்கிக்கப்பா, நீயே வித்துக்கப்பா, நான் எப்ப கேட்கணும் அப்ப எனக்கு காசு ஆக்கி குடு அப்படின்னு. அப்ப இந்த இடத்துல நம்ம பணம் பார்க்கணும். நான் 24/7 365 சொன்னேன் பார்த்தீங்களா? அது நடக்கணும், அது உறுதியாகணும் அப்படின்னா, நீங்க வாங்குறது, விக்கிறது கத்துக்கிட்டா மட்டும் தாங்க அது நடக்கும். இல்லன்னா இதுவும் தங்கம் மாரி, காலையில 9 மணிக்கு அப்புறம் உங்க நண்பரோ, உங்க உறவினர்களோ ஃபோன் எடுத்தாது, அப்புறம் தான் நீங்க விக்க முடியும், வாங்க முடியும். இத தாண்டி நம்ம சொத்துன்னு வரும்போது, நாம முழுசா தெரிஞ்சுக்கணுன்றது என்னோட தனிப்பட்ட கருத்துங்க. ஒரு டீ கடை வச்சு நடத்துறீங்களா? ஒரு பெட்டி கடை வச்சு நடத்துறீங்களா? அந்த கடையில ஃபுல் டெப்த் தெரிஞ்சா மட்டும் தான் அந்த கடைய ரன் பண்ண முடியும். ஒரு மாஸ்டர் நின்டு போயிட்டாங்கன்னா, அந்த மாஸ்டர் 2 நாள் வரல, 1 வாரம் வரல, நம்ம கடைய மூட முடியாதுங்க. அந்த இடத்துல மாஸ்டருக்கு பதிலா நம்ம டீ போட தெரிஞ்சுக்கணுங்க. அப்ப சாதாரணமா ஒரு டீ கடைக்கு இவ்வளவு தேவைன்னா, இன்னைக்கு ஒரு 2800 கோடி உருவாக்கக்கூடிய ஒரு கிரிப்டோ கரன்சி துறைய பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க ஒரு 10,000 வாங்குறீங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சோ, 10 வருஷம் கழிச்சோ மிகப்பெரிய அமௌண்ட் அது குடுக்க போகுதுன்னா, இத பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுட்டா மட்டும் தாங்க அது சொத்தா இருக்கும். இல்லன்னா அது வெறும் நம்பர்ஸ் தாங்க. அப்ப இந்த இடத்த இத பத்தி கத்துக்கிறதுக்கு நீங்க வெளியில போய் கத்துக்கணும்னா, குறைஞ்சது 25,000 ரூ. 50,000 சார்ஜ் பண்றாங்க. உங்களோட கிஃப்ட் என்ன தெரியுங்களா? உங்கள கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்க எல்லாருக்குமே இத அத்துப்படிங்க. எப்படி வாங்குறது, எப்படி விக்கிறதுன்னு தெரியுங்க. ஃப்ரீ ஆஃப் கிளாஸ். நீங்க உங்களுக்கு ஆர்வம் இருந்தா போதும், என்கிட்ட உட்கார்ந்து எப்படி வாங்குறது, விக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, அவங்க மணிக்கணக்குல உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தயாரா இருக்காங்க. பட் என்னோட ஹம்பிள் ரெக்வெஸ்ட், நீங்க உள்ள வரீங்கன்னா, வாங்குறது எப்படி விக்கிறதுன்னு நீங்க பெர்சனலா கத்துக்கணுங்க. டெக்னிக்கல் அட்வைஸ், சார்ட் என்னன்றது உங்களுக்கு சொல்லிக் குடுப்பாங்க. முக்கியமா ஹோல்டிங் அட்வைஸ். ரூ. 2.40 பிட்காயின் வாங்கணும். எவ்வளவு பேர் வச்சிருக்கீங்கன்னு கேட்டா விரல் விட்டு எண்ணிரலாங்க. ரூ. 5 வரும்போது வித்துட்டு வெளில போயிட்டாங்க. ரூ. 100 வரும்போது வித்துட்டு வெளில போயிட்டாங்க. அவங்க யாருக்கும் தெரியாது 28,00,000 தொடும், 30,00,000 தொடுன்னு. அப்ப இந்த இடத்துல பெல்டெக்ஸ் வாங்குறீங்களா? நீங்க எவ்வளவு நாள் வச்சிருக்கணும்? எப்ப நீங்க வெளியில வரணும்ன்ற ஃபுல் அட்வைஸ் உங்களுக்கு கிடைக்குங்க. அப்ப எங்களோட டிராவலர் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் பாருங்க. மோர் யூ லேர்ன், மோர் யூ ஏர்ன். என்கிட்ட நீங்க எவ்வளவு விஷயத்த நீங்க கத்துக்கிறீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க பணம் பார்க்க முடியும்ன்றத என்னால உறுதியா சொல்ல முடியும். நான் சொன்னேன்ல 2வது பாயிண்ட். ஜிசி ஹப்ன்றவங்க புரமோட்டர். இவங்க சம் பெனிஃபிட்ஸ் குடுக்குறாங்கன்னு. இவங்க எந்த கண்ட்ரி சேர்ந்தவங்கன்னு நான் முதல்லயே சொன்னேன். ஹாங்காங். அவங்க ரிஜிஸ்டர் பண்ண அட்ரஸ் தாங்க இது. இத தாண்டி என்ன பெனிஃபிட்ஸ் கவனிங்க. கொஞ்சம் கவனிங்க ஃபிரெண்ட்ஸ். கவனிங்க இத. முக்கியமான பாயிண்ட் இது. ஒரு 10,000 இன்னைக்கு நீங்க வாங்குனதா கணக்கு எடுத்துக்கோங்க. அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பிரைஸ் ஒரு ரூ. 5 உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் எவ்வளவுங்க? ஜஸ்ட் ₹50,000. இதுல அவங்க முதல்ல 2 ஆப்ஷன்ஸ் குடுத்திருந்தாங்க. ஒண்ணு வந்து பிக்ஸ்டுங்க. இதோட டென்யூர் பாருங்க 12 மாசம். 10,000 நீங்க இவங்ககிட்ட குடுத்துட்டீங்கன்னா, எக்ஸாக்ட்டா 12 மாசம் கழிச்சு உங்களுக்கு 15,000 திருப்பி தராங்க. 50% இன்கிரீஸ் பண்ணி குடுக்குறாங்க. இதுல பியூட்டி என்ன தெரியுங்களா? நான் சொன்னேன்ல 10% உங்களுக்கு பவுண்டி புரோகிராம், ஏர் டிராப் புரோகிராம்னு. நீங்க குடுத்த 10,000 கொஞ்சம் கவனிங்க ஃபிரெண்ட்ஸ். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 10,000 குடுத்த அடுத்த செகண்ட் இன்ஸ்டன்ட்டா ஒரு 10,000 கேஷ்பேக் குடுத்துறாங்க. இந்த கேஷ்பேக் காயின வந்து நீங்க எக்ஸ்சேஞ்ச்ல போய் விக்க முடியாதுங்க. இது 2 மாசம் உங்களுக்கு வேலிடிட்டி இருக்கும். நீங்க ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ்லலாம் போய் துணி வாங்குனீங்க, பேண்டலூன்லாம் போய் துணி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரு கூப்பன் குடுப்பான். கிஃப்ட் கூப்பன் சொல்லுவான் அது பேரு. அந்த கூப்பன நீங்க திரும்ப துணி வாங்கும்போது அந்த கூப்பன கழிச்சுக்கலாம். கேஷ் ஆக்க முடியாது. எதுக்காக அப்படி செய்றாங்கன்னா, அப்பதான் நீங்க அடுத்து வாங்க வருவீங்க. இல்ல யார்ட்டயும் நீங்க குடுப்பீங்க. மக்கள் நெறைய உள்ள வருவாங்க. அவனுக்கு வால்யூம் பெருசா நடக்கும். ஸோ டிரான்சாக்ஷன் நடக்கும்ன்றதுக்காக அந்த ஐடியா பண்ணதுங்க. அந்த சேம் கான்செப்ட் இவங்களும் பண்றாங்க. 2 மாசம் வேலிடிட்டி இருக்கும். யாரெல்லாம் புதுசா வரீங்களோ உங்களுக்கு 2 மாசம் இந்த 10,000 உங்க அக்கவுண்ட்ல இருக்கும். இத நீங்க யாரையா இன்ட்ரோடியூஸ் பண்ணி நீங்க காசு ஆக்கிக்கலாம். இல்ல நீங்களே அடுத்த ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்களா, அதுக்கு இத நீங்க காசு ஆக்கிக்கலாம். ஸோ இது ஆப்ஷனல்ங்க. அதனால தான் மேல குடுத்துருக்கேன். விருப்பப்பட்டா அத பண்ணிக்கலாம். இல்ல 2 மாசம் கழிச்சு இது போயிடும். பட் 150 15,000 காயின்ஸ் உங்களுக்கு கன்ஃபார்மா கிடைக்கும். டோட்டலா 25,000 காயினுங்க. பட் பேட் லக் என்ன தெரியுங்களா? இத நிறுத்திட்டாங்க இப்ப. இது குளோஸ் ஆயிடுச்சு. ஏன்னா காயின் டிமாண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அந்த டிமாண்ட பேஸ் பண்ணி இந்த ஆப்ஷன நிறுத்திட்டாங்க. இப்ப அடுத்து ஒரே ஒரு ஆப்ஷன் தாங்க இருக்கு. ரெகுலர்ன்றது. இது 18 மாசங்க. இது 18 மாசம் இங்க நீங்க 10,000 குடுத்தீங்கன்னா, மெச்சூரிட்டி 13,000 இங்க 35% தான் குடுப்பாங்க. பட் என்ன பியூட்டினா, எவ்ரி மந்த் உங்களுக்கு சம் அமௌண்ட் பிரேக் பண்ணி குடுத்துட்டே வந்துருவாங்க. டோட்டலா இங்கே கேஷ்பேக் இதுக்கு இன்ஸ்டன்ட் கிடைக்குதுங்க. டோட்டல் காயின் 23,500 காயினுங்க. பட் இதுவுமே அந்த கிஃப்ட் ஆப்ஷன்ஸ் முடிஞ்சுனா, இந்த பாயிண்ட்டும் தீர்ந்துரும். ஏன்னா அன்னைக்கு பீஸா கடைக்காரனுக்கு 10,000 கிஃப்ட் குடுத்துருக்காரு. இன்னைக்கு யாரும் குடுக்க முடியாதுங்க. அப்ப இனிஷியலா ஒரு காயின ப்ரமோட் பண்றதுக்கு அவங்க இந்த கிஃப்ட் குடுக்குறாங்க. முதல்ல யாரெல்லாம் வர்றாங்களோ, அவங்க இந்த பெனிஃபிட் என்ஜாய் பண்ண முடியும். இப்பயே ஒரு ஆப்ஷன் நிறுத்திட்டாங்க. பிக்ஸ்டு நிறுத்தியாச்சு. அப்ப ஜிசிஎஃப் மூலியமா வர்றதுக்கு இன்னொரு பெனிஃபிட் கவனிங்க. உங்க பிரைஸ் ஆவரேஜ் ஆகுதுங்க. ரூ. 5 உங்க இன்வெஸ்ட்மென்ட் 50,000 10,000 எண்ட் ஆஃப் தி மெச்சூரிட்டி நான் போனஸ் காயின சேர்க்கலங்க. 13,000 உங்களுக்கு கன்ஃபார்மா கிடைக்குங்க. அப்ப ரூ. 5 நீங்க உள்ள வரும்போது ரூ. 1.30 லாபத்துல தான் உள்ள வர்றீங்க. இவங்க மூலியமா குடுக்குறனால. ஒருவேள அந்த போனஸ் காயின் நீங்க அந்த 10,000 கேஷ்பேக் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, டோட்டலா 23,000 காயின். அப்போ ஒரு காயினோட அடக்கம் பாருங்க ரூ. 2.12. கிட்டத்தட்ட ரூ. 2.18 லாபத்தோட தான் உள்ள வர்றீங்க. அப்ப நம்ம வச்சிருந்த 2 வருஷம் கழிச்சு, 3 வருஷம் கழிச்சு விக்கிறதுக்கு பதிலா, இவங்ககிட்ட குடுத்தா நம்ம காயின் வளர்ச்சி அடையுது. நம்மளுக்கு பிரைஸும் ஆவரேஜ் ஆகுது.
இதுல இன்னொரு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன், அந்த ரெகுலர் ஆப்ஷன் ஒரு தனி காலம் கொடுக்குறேன் பாருங்க. இதை கொஞ்சம் கவனிங்க. 1,00,000 காயின் பெல்டெக்ஸ் வாங்கினீங்கன்னா இன்னைக்கு விலைக்கு 5 லட்சம் ரூபாங்க. ஒரு இடம் வாங்கினதா இல்லை கார் வாங்கினதா எதை வேணா நினைச்சுக்கோங்க. அப்போ இந்த 1,00,000 காயின் நீங்க அவங்ககிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா எப்படிலாம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்க. 1,00,000 காயின் ஸ்டேக்கிங் காயின் கொடுக்குறோங்க. ரிட்டர்ன்ஸ் வந்து 7.5% தராங்க. 1,00,000 காயினுக்கு 7.5%னா 7,500 காயினுங்க. இது 18 மாசம் கொடுக்குறான்னு சொன்னேன் இல்லையா? 18 மாசம் 7,500 இன்ட்டு போட்டீங்கன்னா 1,35,000 காயின் வருங்க. அப்போ மெச்சூரிட்டி 1,35,000, கேஷ்பேக் ஒரு 1,00,000 காயின், டோட்டலா 2,35,000 காயின் உங்களுக்கு கிடைக்குது. இந்த கேஷ்பேக் நீங்களோ இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை ரிலேஷனுக்கோ யாருக்காவது கொடுத்து காசு பண்ணீங்கன்னா உங்க போட்ட பணம் இங்கே வந்துருதுங்க. இதை தாண்டி ஒவ்வொரு மாதமும் 7,500 காயின் 7,500 வெளியில வருங்க. நான் 2 காயின் மட்டும் நான் 2 மாசம் மட்டும் நான் மார்க் பண்ணி காட்டியிருக்கேன். எதுக்கு அப்படின்னா, நான் இந்தியாவில் எக்ஸ்சேஞ்ச் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? நீங்க கொடுத்தா காசு வரும்னு. அப்போ உங்களுக்கு ட்ரையல் பார்க்கணும்ல. சரவணபவன் ஹோட்டலில் ரவா தோசை நல்லா இருக்கு அப்படின்னா சாப்பிட்டு பார்த்தா தான் அது நல்லா இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுங்க. அது வரைக்கும் சொன்னது கேள்வியாக தாங்க இருக்கும். அப்போ இந்த இடத்துல இந்தியாவில் அது மாற்றிக்க முடியுங்க, 24 நேரமும் இதை யூஸ் பண்ணிக்க முடியும்னு நான் சொல்லிட்டேன்னா, இதை நீங்கள் இந்தியாவில் விற்று பார்த்தா தான் நீங்கள் உறுதிப்படுத்த முடியும். அப்போ இந்த இடத்துல ட்ரையலுக்கு 2 மாதம் எடுத்துக்கோங்க. ஃபுல்லியும் ட்ரையல் பார்த்தீங்கன்னா திரும்ப வாங்க முடியாதுங்க. ப்ரைஸ் ஏறி போச்சுன்னா உங்களால் நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்போ இந்த இடத்துல இந்தியாவில் அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு தெரிஞ்சுக்க 2 மாதம் காயின் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நீங்கள் 5 ரூபாய்க்கு வாங்குறீங்க, ஒரு 10 ரூபா வரும்போது விற்று பாருங்க. இங்கே ஒரு 1.5 lakhs கிடைக்கும். அப்போ 2 மாதம் போச்சுன்னா மீதம் 16 மாதம் இருக்கு. கொஞ்சம் கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். 16 மாதம் காயின் எவ்வளோன்னு பாருங்க. 16 மாதம் இன்ட்டு 7,500 டோட்டலாக 1,20,000 உங்க கையில் இருக்கும். இந்த இடத்துல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்குள்ள ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. 2 ரூபா 40 பைசா பிட்காயின் வாங்குறதுக்கு ரேட் தெரியலங்க. 5 ரூபா வரும்போது இதுதான் லாஸ்ட் நினைச்சு வித்துட்டாங்க. 10 ரூபா வரும்போது இதுதான் லாஸ்ட் நினைச்சு வித்துட்டாங்க. அப்ப இந்த இடத்துல நீங்க ரேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. அப்ப நான் 100 ரூபா வந்தா தான் ஒரு பெல்டெக்ஸ் காயின் விற்பேன். அப்ப 1,20,000 இன்ட்டு 100 ரூபான்னு போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 1.2 crores. அது வரைக்கும் எக்காரது கூட இதை நீங்க விற்காதீங்க, தூக்கி மேல போட்டுருங்க, மறந்துருங்க. ஒரு சிலர் இல்லப்பா நிறைய போகுன்றல, நான் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வச்சிருக்கேன், ஒரு 5 வருஷம் வச்சுக்கிறேன். ஆனா மினிமம் $10 தொடரும். அப்ப நான் விற்கிறேன். அப்பனா 750 ரூபாங்க. 1,20,000 நீங்க கணக்கு பண்ணினா கிட்டத்தட்ட 9 crores. அப்ப இதெல்லாம் போகுமான்னு கேட்டா நான் இதுக்கும் விளக்கம் கொடுக்குறேங்க. இந்த அடிஷனல் பெனிஃபிட்டை முடிச்சு நான் அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன் நான். இது என்னோட பிளானுங்க. அது குமுலேட்டிவ் பிளான். 5 லட்சம் காயின் வாங்கினேங்க. அப்போ பிரைஸ் 6 ரூபா இருந்ததுங்க. இப்போ விலை இறங்கிருக்குங்க. நான் 30 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்ஸட் ஆப்ஷன் இருந்ததுங்க. 5 லட்சம் காயின் நான் போட்டோன்னே ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சுங்க. எக்ஸ்ட்ரா 2,50,000 காயின்ஸ் கொடுத்தாங்க. டோட்டலா 7 லட்சம் வேறங்க. இந்த வருஷம் முடிஞ்சு நான் திரும்ப அதையே நான் ரீடெபாசிட் பண்ணிட்டேன் நான். இதுவும் இப்போ முடிய போகுதுங்க. இன்னும் 2 மாசம் கழிச்சு 2.5 மாசம் இருக்கு இன்னும். அப்போ இந்த 7 லட்சம் எனக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ தர பாருங்க, 3,75,000. இது டோட்டலா எவ்வளோ எனக்கு வெளியில வரும்னா 11,25,000 காயின்ஸ் வெளியில வரும். கொஞ்சம் கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். 11,25,000 காயின் வெளியில வரும். இப்போ ஃபிக்ஸட் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் அடுத்து நான் எதுல ரீடெபாசிட் பண்ணா ரெகுலர்ல தான் பண்ணுவேன். இந்த ரெகுலர் 35% எனக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறான். டோட்டலா 3,93,750 வருது. இது எவ்வளவு வருது பாருங்க. 15,18,750. 15,18,750 காயின் வருது. நான் எவ்வளவு காயின் கொடுத்தேன்? 5 லட்சம் காயின் கொடுத்தேன். இந்த 5 லட்சம் காயின் 3 வருஷம் கழிச்சு எவ்வளவு வருது? 15 லட்சம் காயினா மாறுது. அப்ப நான் வாங்கின அமௌண்ட்டுக்கு இதை நான் டிவைட் பண்ணி பார்த்தேன்னா, வகுத்து பார்த்தேன்னா ₹1.97 தாங்க எனக்கு அடக்கமாகுது. ஒருவேளை வெறும் 7 ரூபா தான் இருக்கு அப்படின்னா கூட என்னோட சொத்து வந்து 1 கோடியா மாறுதுங்க. 10 ரூபா போச்சுன்னா 1.5 கோடிங்க. 50 ரூபா போச்சுன்னா 7.5 கோடிங்க. அப்ப 100 ரூபா போச்சுன்னா எவ்வளவு? 500 ரூபா போச்சுன்னா எவ்வளவு? 100 ரூபா 1000 ரூபா போச்சுன்னா எவ்வளவுன்னு பாருங்க. அப்ப இதெல்லாம் இவ்வளவு தூரம் பிரைஸ் போகுமாப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பேஜ் முடிஞ்சு நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஹிஸ்டரிங்க. கொடுத்துருக்குங்க. நீங்க கூகுள் அடிச்சீங்கன்னா பிரைஸ் காட்டுங்க. இப்ப நான் ஒரு 5 காயின் காட்டுறேன். இந்த 5 காயின்ல யாராவது 1 லட்சம் காயின் அதை அறிமுகப்படுத்தினப்ப வாங்கி வச்சு விற்காம வச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்க சொத்து மதிப்பு என்னவா இருக்குன்றத கவனிங்க. 2008ல வந்து பிட்காயின் 2010 அறிமுகமான பிட்காயினோட விலை வந்து ₹2.40. அப்போ 1 லட்சம் காயின் வாங்கினீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 2,40,000. கிட்டத்தட்ட இன்னைக்கு 12 வருஷம் ஆச்சுங்க. இன்னைக்கு பிரைஸ் 28 லட்ச ரூபா. விற்காம வச்சு அவங்க சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுங்களா? 28,000 கோடிங்க. லைட் காயின் வந்ததுங்க. 5 ரூபாய்க்கு வந்ததுங்க. உங்க இன்வெஸ்ட்மெண்ட் 5 லட்ச ரூபா, 1 லட்சம் காயின் வாங்கினா 9 வருஷம் ஆச்சுங்க வந்து. இன்னைக்கு உங்க சொத்து மதிப்பு எவ்வளவுன்னா 127 கோடிங்க. எத்திரியம் 18 ரூபாய்க்கு வந்தாங்க. இன்னைக்கு உங்க சொத்து மதிப்பு 1,749 கோடி. முனியோன்ற காயின் 180 கோடி. பினான்ஸ்னு ஒரு காயின் 246 கோடி. இவங்க எல்லாமே அப் டு 4th ஜெனரேஷனுக்குள்ள இருக்காங்க. நீங்க இப்படியே போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இந்த செஷன் முடிஞ்சோன்னா கூகுள்ல எத்திரியம் டு இந்தியன் ரூபி, மொனிரோ டு இந்தியன் ரூபி, பினான்ஸ் டு இந்தியன் ரூபின்னு போட்டு பாருங்க, இந்த பிரைஸ் காட்டிடுங்க. அப்ப இவங்களே இவ்வளவு பிரைஸ் தொடறாங்கன்னா அடுத்து 4 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு நீங்க சொல்ற பெல்டெக்ஸ் 5 ரூபா ரேட்டு என்னவா இருக்கும்னு நீங்க முடிவு பண்ணுங்க. அப்ப இந்த இடத்துல என்ன நான் உங்களுக்கு அழுத்தி சொல்ல விரும்புறேன்னாங்க, இது ஒரு சொத்துங்க. வாங்கினீங்களா ஒரு 3 வருஷம் குறைஞ்சது, அதிகபட்சம் 5 வருஷம். உங்க லைஃப் ஜெனரேஷனே மாறிடுங்க. ஒரு தலைமுறைக்கு நீங்க பணம் சேர்த்துருவீங்க. இந்த இடத்துல பொறுமை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இந்த இடத்துல இப்ப அட் பிரசன்ட் பெல்டெக்ஸ் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் பாருங்க. 1 லட்சம் காயின் வாங்கினீங்கன்னா எண்ட் ஆஃப் த இயர் 1,35,000 காயின் கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா 35,000 வேற கிடைக்குது. இதை நான் சொன்ன மாதிரி 3 இயர்ஸ் அக்குமுலேட் பண்ணீங்கன்னா இந்த 1 லட்சம் காயின்றது வந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் காயின் உங்களால மாற்ற முடியும். அப்ப 5 வருஷம் கழிச்சு இதோட விலை என்ன இருக்குன்றது நீங்க முடிவு பண்ணுங்க.
இது மிகப்பெரிய ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க 2வது வருமானத்துக்கு. பட் இத பத்தி பேசணும்னா இன்னும் இதுக்கு ஒரு 1 மணி நேரம் ஆயிடுங்க. அதனால உங்கள கூட்டு வந்து உட்கார வச்சிருப்பாங்களே உங்க நண்பர்கள், உறவினர்கள் அவங்ககிட்ட போய் உட்கார்ந்தீங்கன்னா, 2வது வருமானம் கிரியேட் பண்றதுக்கு என்னன்னு சொல்லலாம். இதுக்கு பெருசா நீங்க முதலீடு பட வேணாங்க. எங்கள பாஸோட நண்பர் சொல்லுவாரு, ஒரு துறையில சக்சஸ் ஆகணும்னா, 1 ஆசை இருக்கணுங்க, இல்ல புரிதல் இருக்கணுங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஆசை இருக்கோ, புரிதல் இருக்கோ, ஏதோ ஒரு பாயிண்ட் நீங்க கையில வச்சு நீங்க இத கேட்டீங்கன்னா, ஒரு 3 மாசம், 6 மாசத்திலேயே உங்க லைஃப்ப நீங்க பெருசா கொண்டு போ முடியுங்க. அன்லிமிட்டட் இன்கம் இருக்குங்க. உங்களுக்கு புரிதல் இருந்தா போதும். இதுக்கு பெருசா படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நான் உங்களுக்கு கிரிப்டோ கரன்சி பத்தி ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற சந்தோஷம் எனக்கு இருக்குங்க. நம்ம இதில தான் நம்ம ஆரம்பிச்சோங்க. நெவர் டிபெண்ட் ஆன் சிங்கிள் இன்கம், மேக் இன்வெஸ்ட்மென்ட் டூ கிரியேட் எ செகண்ட் இன்கம். டைம் ஃபார் சேஞ்சுன்னு சொன்னேன். இதுதான் நம்மள மாத்திக்கக்கூடிய நேரம் அப்படின்னு. ஆனா இப்ப முடிக்கும்போது நான் என்ன சொல்றேன்னாங்க, டைம் ஃபார் சான்ஸ்ங்க. இது வாய்ப்புங்க. இப்ப நான் உங்களுக்கு சொன்னது ஒரு வாய்ப்பு. நெறைய டைம் நம்மளுக்கு வாய்ப்பு போயிடுங்க. நம்ம வாய்ப்புன்னு கண்டுபிடிக்க முடியாது. போனதுக்கு அப்புறம் தான் நம்ம வாய்ப்பு மிஸ் ஆச்சுன்றதே தெரியும். ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ட்டோம்னு தோணும். ஆனா இந்த இடத்துல இது ஒரு வாய்ப்புன்ற உங்களுக்கு உறுதிப்படுத்தி சொல்லியிருக்கேன் நான். இத நீங்க புரிஞ்சுட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னா, உங்க லைஃப் ஸ்டைல் மாறுங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்காக காத்துட்டு இருக்குங்க 2வது இன்கம் கிரியேட் பண்றதுக்கு. ஆனா இப்பயும் சொல்றேன், இங்க நீங்க கட்டாயப்படுத்தல. முடிவு உங்களுடையதா தான் இருக்கணும். அப்ப முடிவு உங்களுடையதா இருக்குன்னா, இந்த டோட்டல் செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது கூகுள்ல இவன் சொன்னதெல்லாம் உண்மையா? கிரிப்டோ கரன்சி உலகம் ஏத்துக்கிருச்சா? இந்தியால அதுக்கு எக்ஸ்சேஞ்ச் இருக்கா? இதெல்லாம் மாத்திக்க முடியுமா? அப்படின்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். தெரிஞ்சோ தெரியாம ஒரு ட்ரெயின் நம்மள கிராஸ் பண்ணி போயிடுச்சுங்க. அந்த ட்ரெயின் பேர் பிட்காயின் சொல்றாங்க. அந்த ட்ரெயின்ல போய் இப்ப நம்ம உட்காரணும் அப்படின்னா, ரூ. 28,00,000 குடுத்தா தான் உங்களுக்கு உட்கார இடம் குடுக்குறான். ஒரு நார்மல் ட்ரெயின் அது. ஆனா இப்ப அதோட ஹையஸ்ட் டெக்னாலஜி ஒரு புல்லட் ட்ரெயின் முன்னாடி வந்து நிக்குதுங்க. இதோட விலை வந்து வெறும் ரூ. 5ங்க. இதுல ஏறலாமா வேணாமான்னு நீங்க யோசிக்க முடியாது. இன்னைக்கு ஏறலன்னா 1 வருஷம் கழிச்சோ, 1 1/2 வருஷம் கழிச்சோ ஒரு பிளாட்ஃபார்ம்ல நிக்கும்போது உங்கள அறியாம பின்னாடி இருக்கவன் தள்ளி உள்ள விட்டுருவான். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா? இத சாய்ஸ்ல விட முடியாதுங்க. இந்த கிரிப்டோ கரன்சி ஏத்தே தீரணும் நீங்க. அப்ப இந்த இடத்துல நீங்க வரலாமா வேணாமான்ற முடிவு எடுக்கிறதுக்கு இங்க வாய்ப்பு கிடையாது. ஆப்ஷன் கிடையாதுங்க. நீங்க வந்தே தீரணும். ஆனா எந்த டைம்ல வர்றீங்கன்றது தான் முக்கியம். ஆரம்ப கட்டத்துல வர்றீங்களா? மிடில்ல வர்றீங்களா? லாஸ்ட்ல வர்றீங்களா? ஆனா வரணுன்றது கட்டாயங்க. ஸோ சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ஸோ என்னோட நேம் ஸ்ரீனிவாசனுங்க. நான் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரா இருக்கேங்க. என் கன்சர்ன் நேம் இந்தியா இன்வெஸ்ட்மென்ட்ங்க. ஸோ இங்க வந்திருக்க